இன்னைக்கு வந்துட்டு உங்களோட செகண்ட் செமஸ்டர்ல உள்ள ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த செகண்ட் செமஸ்டர்ல உள்ள சப்ஜெக்ட்ல ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இஸ் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட். குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட். ஸோ இதை பற்றி ஃபஸ்ட்டுக்கு இங்கே கிளாஸ் ஸ்டார்டிங். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இந்த சப்ஜெக்ட். ஸோ அடுத்தது சாப்டர் 1க்கு வந்துட்டு போய்கொள்ள முடியும். ஸோ வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு கவர் பண்ண போகிறது நான் தான். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு என்ன அனதர் சப்ஜெக்ட் உங்களோட பேச்சுக்கு வந்துட்டு. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்துட்டு லெக்சர் இன்சார்ஜ் வந்துட்டு ஷஃபானா. ஓகே, ஸோ வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம் வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் நோக்கம் என்ன, இதில் வந்துட்டு இதன் மூலமாக என்ன லேர்னிங் அவுட்கம் என்னத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க, என்னென்ன ரெக்கமெண்டட் ரீடிங் புக்ஸ் வந்துட்டு அவைலபிள், இந்த சப்ஜெக்டில் உள்ள கண்டென்ட்ஸ் என்னென்ன சாப்டர்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு, எப்படி வந்துட்டு இதை வந்துட்டு இந்த சப்ஜெக்டில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்துட்டு எப்படி இவாலுவேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த விடயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டுக்கு பார்த்துக்கொள்ளுவோம். ஸோ இந்த சப்ஜெக்ட் டைட்டில் இருந்தே நீங்கள் விளங்கி கொள்ள முடியும் இதில் நோக்கம் என்ன, இதில் லேர்னிங் அவுட்கம் என்னன்னு விளங்கி கொள்ள முடியும். ஸோ குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் படித்து கொண்டு இருப்பது இந்த டிகிரி ப்ரோக்ராம் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் வந்துட்டு பிஸ்னஸ் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் பற்றி படித்து கொண்டு இருக்கீங்க. ஸோ ஒரு நிறுவனம், ஒரு ஆர்கனைசேஷனை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கே வந்துட்டு நிறைய வகையான ப்ராப்ளம், முகாமைத்துவ பிரச்சனைகள் காணப்படும். நிறுவனத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா முகாமைத்துவம், அந்த முகாமைத்துவம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய காணப்படும். மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் வந்துட்டு நிறைய காணப்படும். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளத்தை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு முகாமையாளராக இந்த நிறுவனத்தில் உள்ள ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அல்லது ஒரு முகாமையாளராக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த ப்ராப்ளத்தை வந்துட்டு எவ்வாறு சால்வ் பண்றது, முகாமைத்துவ பிரச்சனைகளை சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த சொல்யூஷன் பண்றதுக்கு 2 வகையான மெத்தட்ஸ் ரெண்டு வகையான வே வந்துட்டு இருக்குது. ஒன்று குவான்டிடேட்டிவ் மெத்தடை யூஸ் பண்ணலாம், மற்றது குவாலிட்டேட்டிவ் மெத்தட். குவான்டிடேட்டிவ், another one is the qualitative methods. 2 மெத்தடை யூஸ் பண்ணி வந்துட்டு ப்ராப்ளத்தை வந்துட்டு சால்வ் பண்ணணும். நார்மலாக முகாமைத்துவ பிரச்சனை இல்லாமல் எந்த பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் 2 மெத்தட்ல வந்துட்டு சொல்யூஷன் கொடுக்கலாம். ஒன்று குவான்டிடேட்டிவ் அண்ட் மற்றது வந்துட்டு குவாலிட்டேட்டிவ். ஒன்று வந்துட்டு கணித நுட்பமாக, மற்றது வந்துட்டு குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ல வந்துட்டு சொல்யூஷனை கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் குவான்டிடேட்டிவ் மெத்தட்னா என்ன, குவாலிட்டேட்டிவ் மெத்தட்னா என்னன்னு. ஃபெஸ்ட்டுக்கு வந்துட்டு பார்ப்போம் குவான்டிடேட்டிவ் மெத்தட். குவான்டிடேட்டிவ் மெத்தட் மீன் கணித நுட்பம். அங்கே வந்துட்டு நியூமெரிக்கல் டேட்டாவை வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணலாம். கணித நியூமெரிக்கல் மீன் எண் கணித நம்பர்ஸில் வந்துட்டு நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு வேயை வந்துட்டு யூஸ் பண்ணி அதை சொல்யூஷன் கொடுக்கலாம். அதை வந்துட்டு நம்ம கவுண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும், டேட்டாவை கலெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும், நம்பர்ஸில் இருக்கும் வந்துட்டு. ஸோ அதை வந்துட்டு கலெக்ட் பண்ணி அந்த நம்பர்ஸை வந்துட்டு கலெக்ட் பண்ணி அதுக்கு வந்துட்டு சொல்யூஷன் கொடுக்கறது தான் குவான்டிடேட்டிவ் மெத்தட். அதை வந்துட்டு அளவிடக்கூடியது, அளவிட முடியும், அதை வந்துட்டு மிஷர் பண்ணக்கூடியதாக இருக்குமெண்டா அது வந்துட்டு குவான்டிடேட்டிவ் மெத்தட். நம்பர்ஸ்ல வந்துட்டு நம்பர்ஸ்ல வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த நம்பர்ஸ்ல கலெக்ட் பண்றதை நம்ம சொல்றது, அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு மிஷர் பண்ணக்கூடியதாக காணப்படும். ஸோ அதை வச்சு நம்ம ஃபைனலாக வந்துட்டு சொல்யூஷன் கொடுப்போம்னா அது குவான்டிடேட்டிவ் மெத்தட். குவாலிட்டேட்டிவ் மெத்தட் வந்துட்டு மிஷர் பண்ண முடியாது. குவாலிட்டேட்டிவ்
மிஷர் பண்ண முடியாது. நிறுவனத்தில் உள்ள இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம வந்துட்டு சொல்யூஷன் கொடுக்க முடியும். இன்ஃபர்மேஷனை வச்சு சொல்யூஷன் பண்ணக்கூடிய முடியும். அதை வந்துட்டு நம்ம மிஷர் பண்ண முடியாது. நிறுவனத்தில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த தகவல்களை வச்சு நம்ம வந்துட்டு சொல்யூஷன் கொடுக்குறோம். இங்கே அது வந்துட்டு கலெக்ட் பண்ண முடியாது, நம்பர்ஸ்ல கலெக்ட் பண்ண முடியாது, அதை மிஷர் பண்ண முடியாது. அது வந்துட்டு இரண்டாவது வே. வந்துட்டு இந்த 2 மெத்தட்ல இந்த சப்ஜெக்ட்ல வந்துட்டு நம்ம படிக்க போறது என்னன்னா குவான்டிடேட்டிவ் மெத்தட், கணித நுட்பத்தை வந்துட்டு படிக்க போறோம். குவான்டிடேட்டிவ் அந்த குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ல வந்துட்டு நம்ம முகாமைத்துவ பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு இங்க பயன்படுத்த போறது குவான்டிடேட்டிவ் மெத்தட். கணித நுட்பங்களை பயன்படுத்தி நிறுவனத்தில் உள்ள முகாமைத்துவ பிரச்சனைகளை சால்வ் பண்றது தான் இந்த சப்ஜெக்ட் நோக்கம். உதாரணத்துக்கு நான் சொல்ல போனா, நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், குவான்டிடேட்டிவ்னு சொல்றது டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம், நியூமரிக்கல் நம்பர்ஸ்ல வந்துட்டு கலெக்ட் பண்ண முடியும், அதை மிஷர் பண்ணக்கூடிய முடியும். அதை வச்சு நம்ம பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அந்த மெத்தட்டை தான் நம்ம இங்க பயன்படுத்த போறோம். குவாலிட்டேட்டிவ் மெத்தட்டை இங்க யூஸ் பண்ணல. குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி செய்யறதால இந்த சப்ஜெக்ட் டைட்டில் வந்துட்டு குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்னு சொல்றது அங்க வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. மேனேஜ்மெண்ட் சைட்ல வந்துட்டு நிறைய மேனேஜரியல் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்குது. அதை சால்வ் பண்றது யூஸ் பண்றது தான் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ். அதனால இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லி கால் பண்ணப்படுது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டோம்டா, மிக முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு எந்த ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் ரிசோர்சஸ் வந்துட்டு லிமிட்டடா இருக்கு. ரிசோர்சஸ் மெயினாக இருக்கலாம், ஹியூமனா இருக்கலாம், அல்லது வந்துட்டு மற்ற ரிசோர்சஸ் ஓகே யூஸ் பண்ண போடுற மெட்டீரியல்ஸா இருக்கலாம், இல்லாத டைமும் வந்துட்டு ஒரு ரிசோர்சஸ் தானே. இந்த டைம் வந்துட்டு அல்லது வந்துட்டு இவ்வாறான ரிசோர்சஸ் வந்துட்டு வளங்கள் வந்துட்டு நிறுவனத்தில் உள்ள வளங்கள் வந்துட்டு லிமிட்டடா இருக்கும். யூஸ் பண்ற மெஷின்ஸோ அல்லது மேன் ஹியூமனோ அல்லது வந்துட்டு பயன்படுத்தப்படுற மணி காசு அல்லது வந்துட்டு யூஸ் பண்ணப்படுற the டைம். இந்த டிஃப்ரெண்டான ரிசோர்சஸ் வந்துட்டு இருக்குது ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு. அந்த நிறுவனத்தில் உள்ள எந்த ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் வளங்கள் வந்துட்டு லிமிட்டட் ஆയിരിக்கும், பற்றாக்குறையாக காணப்படும். அந்த நிறுவனத்தை முகாமை செய்யறவர் யாரு? முகாமையாளர். அந்த முகாமையாளருக்கு அந்த மேனேஜர்ஸுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும் அந்த வளங்களை லிமிட்டடான ரிசோர்சஸ் எவ்வாறு எஃபெக்டிவா வந்துட்டு யூஸ் பண்றது, எவ்வாறு விளைத்திறனாக யூஸ் பண்றது தெரிஞ்சிருக்கணும். எஃபிஷியன்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் வேயில வினைத்திறன் அந்த விளைத்திறன் மூலமாக எவ்வாறு அதை வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு அந்த நிறுவனத்தில் உள்ள வளங்கள், பற்றாக்குறையான வளங்களை எவ்வாறு எஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்கு அந்த நிறுவன முகாமையாளருக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி அதை வந்துட்டு நம்ம அலோகேட் பண்ணணும். டிஃப்ரெண்டான ஒர்க்ஸ் வந்துட்டு இருக்குதும் நிறுவனத்துல. அதை வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், எம்ப்ளாயீஸை வந்துட்டு எடுத்துக்கொண்டா நம்பர்ஸ் வந்துட்டு லிமிட்டட். ஃபார் அன் எக்ஸாம்பிள் 20 எம்ப்ளாயீஸ் வந்துட்டு இருக்கிறாங்கண்டா நிறுவனத்துல நிறைய ஒர்க்ஸ் வந்துட்டு இருக்கும் தானே. அதை வந்துட்டு அலோகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒர்க்குக்கு இத்தனை பேர் கொடுக்கணும், மற்ற ஒர்க்குக்கு எத்தனை பேர் வந்துட்டு அசைன் பண்ணணும் சொல்லி அந்த முகாமையாளர் வந்துட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு பயன்படுத்துற டெக்னிக்ஸ் தான் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ். அப்போ வளங்களை வந்துட்டு வினைத்திறனாக யூஸ் பண்றதுக்கு அதை வந்துட்டு அலோகேட் பண்றது, எஃபெக்டிவ் வேல வந்துட்டு அதை வந்துட்டு அலோகேட் பண்றது, இது ஒரு ப்ராப்ளம். இது ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். அதே மாதிரி அடுத்த ப்ராப்ளத்தை எடுத்துக்கணும். ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்க வந்துட்டு படிச்சு கொள்ள போறோம். என்னென்ன ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது, அதை சால்வ் பண்றதுக்கு என்னென்ன வந்துட்டு குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் வந்துட்டு
என்ன கணித நுட்பங்கள் வந்துட்டு யூஸ் பண்றாங்க, அதை எவ்வாறு யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணினதுக்கு பிறகு வார அவுட்கம வந்துட்டு எப்படி வந்துட்டு இன்டர்பிரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த முடிவ வந்துட்டு வார அவுட்கம வந்துட்டு எவ்வாறு சால்வ் பண்ணலாம், எவ்வாறு டிசிஷன குடுக்கலாம். அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கு. இவ்வளவு விஷயங்களையும் படிக்க போறது தான் இந்த சப்ஜெக்ட். இன்னொரு ப்ராப்ளத்த எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஒரு இடத்துல பொருள உற்பத்தி செய்றாங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு மூவ் பண்ணணும் தானே! ஒரு இடத்துல உற்பத்தி செஞ்சு நெறைய இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். நெறைய பிரான்ச்சஸுக்கோ அல்லது ஷோரூமுக்கோ வந்துட்டு அத வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ வந்துட்டு அது மேனேஜருக்கு தெரிஞ்சிருக்கோணும். எப்படி அத டிஸ்ட்ரிபியூட் பண்ற? அந்த டிரான்ஸ்போர்டேஷன எப்படி செய்றோம்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணனா என்ன? அத என்னன்னு சொல்லுவோம்? டிரான்ஸ்போர்டேஷன்னு சொல்லுவோம். போக்குவரத்துன்னு சொல்லுவோம். அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும் பொழுது என்ன நடக்கும்? டிரான்ஸ்போர்டேஷன் எடுத்தோம்னா, போக்குவரத்து வாகனத்த நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, அதுக்கு வந்துட்டு காஸ்ட் ஏற்படும் தானே! ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு பயன்படுத்துற வெஹிக்கிளோ, இல்ல சம்திங். வேற ஏதாவது யூஸ் பண்ணும் பொழுது என்ன நடக்கும்? அங்க காஸ்ட் வந்துட்டு ஏற்படும். ஸோ வந்துட்டு நிறுவனத்தில உள்ள முகாமையாளருக்கு தெரிஞ்சிருக்கோணும். அந்த காஸ்ட்ட வந்துட்டு எப்படி குறைக்கிறது? காஸ்ட்ன்னு சொல்லக்குள்ள நார்மலா வந்துட்டு எல்லாருமே விரும்புறது எப்படி? ஒரு காஸ்ட்ட வந்துட்டு குறைக்கணுமெண்டு. அதே மாதிரி இன்னொரு சைட்ட எடுத்துக்கொண்டீங்கன்னா, லாபத்த கூட்டணும்னு பார்ப்பாங்க. 2 வகையான ஆப்ஜெக்டிவ் வந்துட்டு நிறுவனத்தில இருக்கு. சில நிறுவனத்தில வந்துட்டு அ சில இத வந்துட்டு குறைக்கணும்னு இருக்கும். மத்தது வந்துட்டு மேக்ஸிமைஸ் கூட்டணும்னு இருக்கும். அத வந்துட்டு நம்ம டீப்பா வந்துட்டு படிச்சுக் கொள்ளுவோம். ஸோ இது வந்துட்டு 2வது ப்ராப்ளம். டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட். எப்படி வந்துட்டு டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்ட வந்துட்டு குறைத்துக் கொள்வது? ஸோ இதே மாதிரி இன்னொரு பிரச்சனைய எடுத்துக்கொண்டீங்கன்னா, அடுத்த ப்ராப்ளத்த நம்ம பார்க்கலாம் எப்படின்னா, ஒரு ஒரு பொருள பெற்றுக்கொள்றதுக்கோ, அல்லது ஒரு சேவைய வந்துட்டு ஒரு நிறுவனத்தில பெற்றுக்கொள்றதுக்கோ, ஒரு லைன் வந்துட்டு இருக்கும். கியூ வந்துட்டு நிக்கும். ஒரு ஃபுட் சிட்டி எடுத்துக்கொண்டீங்களோ, இல்லாட்டி வேற ஏதாவது எடுத்தீங்கன்னா, கியூ வந்துட்டு நிக்கும். அந்த அந்த பொருள பெற்றுக்கொள்றதுக்கோ, அல்லது அந்த சேவைய பெற்றுக்கொள்றதுக்கு நெறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு கியூல நிப்பாங்க. லைன்ல நிப்பாங்க. ஸோ, முகாமையாளருக்கு தெரிஞ்சிருக்கோணும். எப்படி அந்த கியூவ வந்துட்டு குயிக்கா குயிக்கா வந்துட்டு இட் மீன் கஸ்டமர்ஸ் எவ்வளோ குயிக்கா வந்துட்டு அந்த சேவைய பெற்றுக்கொள்றதுக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி போது அந்த முகாமையாளர் டிசிஷன் ஒண்ணு எடுக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் கஸ்டமர்ஸ் வந்துட்டு லாங் ஹவர்ஸா வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்டா என்ன செய்வாங்க? ஒரு சர்வீஸ் இல்லாமலுக்கு அந்த நிறுவனத்தில இருந்து அ அ லீவ் ஆகி மத்தொரு நிறுவனத்துக்கோ, இல்லாட்டி இன்னொரு இடத்துல போயிட்டு சேவைய பெற்றுக்கொள்றதுக்கு தான் விரும்புவாங்க. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் பேங்க் எடுத்துக்கொண்டீங்கன்னா, லாங் ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணா ஒரு சாட்டிஸ்ஃபைலா இருக்கு. இன்எஃபெக்டிவா இருக்கும். அங்க வழங்கப்படுற சேவிஸ் வந்துட்டு. ஸோ ஒரு குயிக்கா வந்துட்டு அத பெற்றுக்கொள்றத கஸ்டமர்ஸ் எப்பயும் விரும்புவாங்க. லாங் ஹவர்ஸோ, லாங் டைம் வந்துட்டு வெயிட் பண்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஸோ கஸ்டமர் அத 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 பேஸ் பண்ணி மேனேஜருக்கு தெரிஞ்சிருக்கோணும் எவ்வளோ குயிக்கா வந்துட்டு அவங்களுக்கு சொல்யூஷன் குடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு அடுத்த ப்ராப்ளம் வந்துட்டு. இதே மாதிரி நிறுவனத்த எடுத்துக்கொண்டீங்கன்னா, நிறைய வகையான ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. மேனேஜரியல் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. அந்த அந்த அத மேனேஜ் பண்றதுக்கு, அந்த ப்ராப்ளத்த மேனேஜ் பண்றதுக்கு ஒரு அ ஒரு ப்ராப்ளம் அங்கே காணப்படுகின்றது. ஸோ வந்துட்டு அதனால மேனேஜருக்கு தெரிஞ்சிருக்கோணும். இந்த ப்ராப்ளத்த வந்துட்டு எவ்வாறு சால்வ் பண்றேன்டு. சால்வ் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்குன்னு நான் சொன்னேன். குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ். குவாலிட்டேட்டிவ்ன்னு சொல்றது அங்க மெஷர் பண்ண முடியாது. கிடைக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் தகவல்கள வச்சு சொல்யூஷன் குடுக்குறது. ஓகே. ஸோ ஆனா வந்துட்டு குவான்டிடேட்டிவ் மெத்தட்ன்னு சொல்றது அந்த டேட்டாவ கலெக்ட் பண்ணலாம். ஸோ நம்பர்ஸ்ல வந்துட்டு கலெக்ட் பண்ணலாம். ஸோ வந்துட்டு அத வந்துட்டு மெஷர் பண்ண முடியும், அளவிட முடியும். ஸோ அத வச்சு நம்ம சொல்யூஷன் குடுக்குறது தான் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ். ஸோ இதுதான் இந்த சப்ஜெக்ட்ற நோக்கம் வந்துட்டு. எவ்வாறு நம்ம அதே மாதிரி லேர்னிங் அவுட்கமும் அதுல இருந்து தான் வருது. ஸோ பேசிக்கா அந்த நோக்கத்தில இருந்து நம்மோட லேர்னிங் அவுட்கம் கற்றலின் விளைவுகள் வந்துட்டு 2வதா போடப்பட்டிருக்குது. ஸோ இத வந்து நீங்க விளங்கிக் கொள்ள முடியும் என்னன்னா, நிறுவனத்தில பிற ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு. முகாமைத்துவ
managerial ப்ராப்ளம்ஸ் காணப்படுகின்றது. அதை சால்வ் பண்றதுக்கு கணித நுட்பங்களை யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த கணித நுட்பங்கள் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கின்றது ஃபர்ஸ்ட்டுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் வந்துட்டு இருக்கின்றது நம்ம வழங்கிக் கொள்ள போறோம். அதை எவ்வாறு யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணி வார அவுட்கமுக்கு சரியான ஒரு தீர்வு, ஒரு முடிவு, ஒரு டிசிஷனை வந்துட்டு கொடுக்க போறோம். ஸோ இவ்வளவுத்தையும் உள்ளடக்கியதான் இந்த சப்ஜெக்ட் நோக்கம். அதோட இதுல இருந்து விளங்கிக் கொள்ள போற லேர்னிங் அவுட்கம் வந்துட்டு. ஓகே. ஸோ நீங்க இப்ப விளங்கியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இதுல இருந்து இந்த சப்ஜெக்ட் இன்னும் ஃபர்தர் எந்த லெக்சர்ஸுக்கு மேலதிகமாக இன் அடிஷன் டு மை லெக்சர்ஸ் இந்த லெக்சர்ஸுக்கு அடிஷனலாக வந்துட்டு நீங்க இதை வந்துட்டு டீப்பா விளங்கிக் கொள்றதுக்கு நிறைய புக்ஸ் வந்துட்டு ரீடிங் புக்ஸ் வந்துட்டு லைப்ரரியில இருக்கின்றது. ஸோ நீங்க லைப்ரரிக்கு போயிட்டு இந்த இப்படியான புக்ஸ் வந்து நான் லிஸ்ட் பண்ணி காட்டிருக்கிற இம்பார்ட்டன்டான புக்ஸ் வந்துட்டு ஸோ ஏதாவது ஒரு புக்ஸையோ இல்லாட்டி 2 புக்ஸையோ நீங்க எடுத்து நீங்க ஃபர்தர் நாலேஜ் வந்துட்டு ஒவ்வொரு இந்த சாப்டர்ஸ்ல இருந்தும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ வந்துட்டு இது ஜஸ்ட் நான் லிஸ்ட் பண்ணி காட்டிருக்கிறேன் புக்ஸ்கள் வந்துட்டு. ஸோ நீங்க இதுக்கு மேலதிகமாக நிறைய புக்ஸ்கள் வந்துட்டு காணப்படுகின்றது. ஸோ அதை நீங்க எடுத்து நீங்க ரீட் பண்ணி ஃபர்தர் நாலேஜை வந்துட்டு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும் டீச்சிங் என்னென்ன மெத்தட்ஸ்ல வந்துட்டு டீச் பண்ண போறோம் அண்ட் லேர்ன் பண்ணி போறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலா வந்துட்டு மேஜர் பார்ட் வந்துட்டு லெக்சர். ஸோ அடுத்தது வந்துட்டு சம் சாஃப்ட்வேர்ஸை வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணுறது படிச்சு கொள்ள முடியும். ஸோ அது வந்துட்டு ப்ராக்டிக்கல்ல போகக்கூடிய முடியும். ஸோ அதோட வந்துட்டு நீங்க ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வேணுமெண்டா நான் படிச்சு தரது லேர்ன் பண்றதுக்கு அந்த குறிப்பிட்ட ஆர்கனைசேஷனுக்கு போய் அதை எப்படி சால்வ் பண்றாங்கன்னு நீங்க பார்த்து கொள்ள முடியும். ஸோ ஸ்மால் குரூப் டிஸ்கஷன்ஸ் பிசிக்கலா லெக்சர்ஸ் இருக்குமெண்டா நீங்க அந்த குரூப் டிஸ்கஷனுக்கு வந்துட்டு போய்கொள்ள முடியும். ஸோ அதே மாதிரி சம் கேஸ் ஸ்டடீஸ் அப்படியெல்லாம் பார்த்துக்கொள்ள முடியும். ஓகே, இதன் மூலமாக நீங்க டீப்பான நாலேஜை வந்துட்டு இந்த சப்ஜெக்ட்ல பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இவாலுவேஷன் வந்துட்டு நார்மலா உங்களுக்கு தெரியும் எண்ட் செமஸ்டர் எக்ஸாம் இறுதி எக்ஸாம் ஒன்று இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். அதே மாதிரி கண்டினியூ அசஸ்மெண்ட். ஸோ கண்டினியூ அசஸ்மெண்ட் ஃபைனல் எக்ஸாமுக்கு முதல் நடக்கும். அது 30% நடக்கும். 2 அசைன்மெண்டோ அல்லது மேற்பட்ட அசைன்மெண்ட் உங்களுக்கு தரப்பட முடியும். ஸோ அதை வந்துட்டு இவாலுவேட் பண்ணி உங்களுக்கு மேக்ஸிமம் 30% மார்க்ஸ் வந்துட்டு வரும். ஸோ ரிமைனிங் 70% வந்துட்டு அது உங்களுக்கு உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல உங்களோட எவ்வாறான பெர்ஃபார்மன்ஸ் காணப்படுகின்றதோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 70% மார்க்ஸ் வந்துட்டு அலோகேட் பண்ணப்படும் மேக்ஸிமம். ஓகே, ஸோ டோட்டலாக வந்துட்டு 100% கவர் ஆகப்படும். சப்ஜெக்ட் நார்மலா எல்லா சப்ஜெக்ட்டுக்கு இதே பேஸ்ல தான் இருக்கு. சம் சப்ஜெக்ட் வந்து டிஃப்ரெண்ட் பெர்சன்டேஜாக காணப்படும். ஓகே, ஸோ வந்துட்டு கண்டினியூ அசஸ்மெண்ட் நார்மலா வந்துட்டு யூஸ் பண்றது குயிஸ் வந்துட்டு இல்லாட்டி அசைன்மெண்ட் உங்களுக்கு தரப்படலாம். ஃபிசிக்கலா இருந்துச்சுன்னா அது ஒரு மிட் எக்ஸாம் ஒன்று வைக்கலாம். ஸோ ப்ரெசன்டேஷன் ஃபிசிக்கல் கிளாஸ் இருக்கும் பொழுது உங்களுக்கு ப்ரெசன்டேஷனோ ஆன்லைன்லேயே ப்ரெசன்டேஷன் செய்யலாம். குரூப் ப்ரெசன்டேஷனோ சம்திங் செய்ய முடியும். ஸோ ரிப்போர்ட் ரைட்டிங். ஸோ ப்ராக்டிக்கலாக வந்துட்டு விசிட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்துட்டு சால்வ் பண்ணி அதுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று வழங்குனீங்கன்னா அது ரிப்போர்ட்ஸ் சொல்லி போட்டு ஒரு மெத்தட்ஸில் உங்களோட இதை வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸை வந்துட்டு இவாலுவேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு இதோட பேசிக். இந்த சப்ஜெக்ட் பேசிக்காக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ இப்போ வந்துட்டு பார்ப்போம் இதுல உள்ள கண்டென்ட்ஸ் என்னென்ன சாப்டர்ஸ் வந்துட்டு இந்த சப்ஜெக்ட்ல வந்துட்டு இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 7 சாப்டர்ஸ். 7 சாப்டர்ஸ் வந்துட்டு இதுல வந்துட்டு இருக்கின்றது. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம பார்க்க போறது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு பயன்படுத்துற டெக்னிக்ஸ் தான் லீனியர் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம். லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ அந்த லீனியர் ப்ரோக்ராமிங்கை வந்துட்டு 2 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் ப்ராப்ளத்தை வந்துட்டு. ஒன்று வந்துட்டு கிராஃபிக்கல் மெத்தட், another one is a சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்.
அப்ப கிராஃபிக்கல் மெத்தடுக்கு வந்துட்டு ஒரு சாப்டரும், 2வது சாப்டர் வந்துட்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடுக்கான சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் எவ்வாறு யூஸ் பண்றேன்னு சொல்றது தான் 2nd சாப்டர் வந்துட்டு. ஓகே, 3rd சாப்டர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் ப்ராப்ளம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும் பொழுதோ ஏற்படக்கூடிய காஸ்ட்டையோ அல்லது வேற வேற ப்ராப்ளத்தையோ நம்மளுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும் எவ்வாறு அதை சால்வ் பண்றது. ஸோ வந்துட்டு அது டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் ப்ராப்ளத்துல நம்ம படிச்சு கொள்ள முடியும் சாப்டர் 3. ஸோ சாப்டர் 4 வந்துட்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம் வந்துட்டு. ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளம்டா ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணுமெண்டா நிறுவனத்துல வந்துட்டு 4 எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க, 4 ஒர்க் வந்துட்டு இருக்குது. ரெண்டும் ஈக்குவலா இருக்கலாம், சம்டைம் டிஃப்ரெண்டா இருக்கலாம். 4 ஒர்க் இருக்குது, 4 எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. ஸோ எப்படி அசைன் பண்றது? எந்த வேலையை யாருக்கு அசைன் பண்ணணும்ண்டு. எல்லா வேலையும் எல்லாரும் செய்ய மாட்டாங்க. சில ஆட்கள் கேப்பபிளா இருப்பாங்க சில வேலையை செய்யறதுக்கு. சில ஆட்கள் வந்துட்டு இன்கேப்பபிளா இருப்பாங்க, செய்ய தெரியாது. சில வேலைகள் திறன் அந்த எஃபெக்டிவா வேலை செய்ய முடியாது சில வேலைகள. ஸோ ஐடென்டிஃபை பண்ணணும். எந்த வேலையை எந்த எம்ப்ளாயீஸுக்கு குடுத்தா எஃபெக்டிவா முடியும். குறிப்பிட்ட டைமுக்குள்ள முடியும். இல்லாட்டி நிறுவனத்தோட ஆப்ஜெக்டிவ் வந்துட்டு அச்சீவ் பண்றதுக்கு எந்த வேலையை வந்துட்டு எந்த எம்ப்ளாயீஸுக்கு குடுக்கணும்ன்ட்டு மேனேஜர் எடுக்கணும் டிசிஷன். ஸோ அதுக்கு யூஸ் பண்றது தான் நாட் ஓன்லி ஃபார் த எம்ப்ளாயீஸ். ஓகே, அந்த எம்ப்ளாயீஸுக்கு மட்டும் யூஸ் பண்றதில்ல. மத்த இதுகளுக்கும் நம்ம யூஸ் பண்ணா அத டீப்பா வந்துட்டு படிச்சுக்கொள்ள முடியும். அத வந்துட்டு அசைன்மென்ட்ன்னு சொல்லி எப்படி அசைன் பண்றது? எவ்வாறு எஃபெக்டிவா வந்துட்டு அசைன் பண்ணணும். ஸோ அத வந்துட்டு நம்ம படிக்கிறது தான் அசைன்மென்ட் ப்ராப்ளம் சாப்டர் 4. அதே மாதிரி நெட்வொர்க் அனாலிசிஸ். ஓகே, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னா எவ்வாறு எவ்வளவு காலத்துல முடிக்கலாம்? என்னென்ன ப்ராப்ளம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ வந்துட்டு குறிப்பிட்ட டைமுக்குள்ள செய்யணும்? என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு ப்ராப்ளமான ஆக்டிவிட்டீஸா இருக்குது? இன்னும் நிறைய விஷயங்கள அந்த ப்ராஜெக்ட் தொடர்பான ஆக்டிவிட்டீஸ வந்துட்டு ஒரு நெட்வொர்க்ல வரைஞ்சு, கிராஃப வந்துட்டு வரைஞ்சு அதுக்கு சொல்யூஷன் குடுக்குறது தான் நெட்வொர்க் அனாலிசிஸ். நார்மலா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ அல்ல நார்மலா வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கொண்டீங்கன்ற நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அத முடிக்கிறது அந்த ப்ராஜெக்ட்ட. ஸோ அத வந்துட்டு எவ்வாறு தொடர்புபடுத்துறது? ஆக்டிவிட்டீஸ எப்படி வந்துட்டு கனெக்ட் பண்ணி, அத வந்துட்டு அந்த அந்த ப்ராஜெக்ட்ல தொடர்பான விடயங்கள அறிந்து சால்வ் பண்றது தான் நெட்வொர்க் அனாலிசிஸ் என்று சொல்லுவோம் வந்துட்டு. கிராஃப் ஒன்று வரைஞ்சு, டயகிராம் ஒன்று வரைஞ்சு, ஆக்டிவிட்டீஸ வச்சு டயகிராம் வரைஞ்சு, ஸோ அத வந்துட்டு சால்வ் பண்றது தான் நெட்வொர்க் அனாலிசிஸ். ஓகே, அடுத்த சாப்டர் வந்துட்டு கியூவிங் தியரி. ஆல்ரெடி நான் சொன்னேன். கியூ வந்துட்டு ஒரு பொருள பெற்றுக்கொள்றது, சேவைய பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி கியூ வந்துட்டு இருக்கும். அந்த கியூவ வந்துட்டு எவ்வளவு குயிக்கா வந்துட்டு நம்ம ஆ எஃபெக்டிவா வந்துட்டு வழங்கலாம். எவ்வளோ குயிக்கா வந்துட்டு அந்த அந்த சேவிஸ வந்துட்டு வழங்க முடியுமோ, ஸோ அத வந்துட்டு கியூவிங் தியரில வந்துட்டு நம்ம படிச்சு கொள்ளுவோம். ஸோ அடுத்தது டிசிஷன் தியரி. டிஃபரெண்ட் சிட்யூவேஷன்ல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிசிஷன் வந்துட்டு எடுக்க வேண்டி வரும். ஸோ அத வந்துட்டு எவ்வாறு எவ்வாறு நம்ம அந்த டிஃபரெண்ட் சிட்யூவேஷன்ல வந்துட்டு எவ்வாறு நம்ம டிசிஷன் எடுத்துக்கொள்ளலாம்ன்ட்டு ஃபைனலா பார்க்குறது தான் டிசிஷன் தியரி. ஸோ இங்க வந்துட்டு 7 சாப்டர்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணப்படுகிறது. ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம படிச்சு கொள்ளுவோம். ஓகே. ஸோ இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இப்ப பார்த்துக்கொள்ள வேண்டியது ஒரு 1 மினிட். லீனியர் புரோகிராமிங் எந்தெந்த சிட்யூவேஷன்ல யூஸ் பண்ண போறோம், அதை எவ்வாறு யூஸ் பண்ண போறோம், அத வந்துட்டு படிச்சு கொள்றது தான் இந்த சாப்டர் நோக்கம். ஸோ இந்த லீனியர் புரோகிராமிங்க வச்சு லீனியர் புரோகிராமிங் சொல்றது லீனியர் மாடல் வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணணும். லீனியர் மாடல் வந்துட்டு டெவலப் பண்ணணும். அதுதான் வந்துட்டு லீனியர் புரோகிராமிங். ஸோ அந்த மாடல்ல நம்ம அ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராப்ளத்த வச்சு
ஸோ அதுக்கு லீனியர் மாடல் வந்துட்டு நம்ம ஃபார்ம் பண்ணினதுக்கு பிறகு கிரியேட் பண்ணினதுக்கு பிறகு அதை வந்துட்டு சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை சால்வ் பண்றதுக்கு பயன்படுத்துற மெத்தட்ஸ் தான் வந்துட்டு 2 வகையான மெத்தட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு மெத்தட்ஸை வந்துட்டு இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். அது வந்துட்டு கிராஃபிக்கல் மெத்தட். 2வது வந்துட்டு யூஸ் பண்ண போறது சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். 2வது சாப்டர்ல வந்துட்டு நம்ம பார்க்க போறது சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். ஸோ இந்த இந்த லீனியர் மாடலை வந்துட்டு ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் அந்த லீனியர் மாடலை வந்துட்டு ஃபார்ம் பண்ணி அதை 2 மெத்தட்ஸ்ல வந்துட்டு சால்வ் பண்ண முடியும். ஒன்று கிராஃபிக்கல் மெத்தட், மற்றது வந்துட்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் சாப்டர் 1ல பார்க்க போறோம். சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வந்துட்டு சாப்டர் 2ல வந்துட்டு பார்த்துக்கொள்ள போறோம். ஓகே. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்ப்போம் வந்துட்டு இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் என்ன, அதை வந்துட்டு எவ்வாறு நம்ம யூஸ் பண்ண போறோம், எவ்வாறு சால்வ் பண்ண போறோம். ஓகே. ஸோ வந்துட்டு இதுல வந்துட்டு இந்த குறிக்கோள், இந்த சாப்டர்ஸ்ல வந்துட்டு குறிக்கோள், அதோட நோக்கம், அதோட லேர்னிங் அவுட்கம்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லாஸ்டா வந்துட்டு இதை பார்த்து கொள்ளுவோம். ஸோ இப்போ வந்துட்டு நான் இதை இன்ட்ரடியூஸ் பண்றேன். இந்த சாப்டரை வந்துட்டு என்னன்னா, ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எந்த ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் ரிசோர்சஸ் வந்துட்டு லிமிட்டடா இருக்கு. ஒரு பயன்படுத்துற எம்ப்ளாயிஸ், ஒர்க்கர்ஸ் அல்லது மெட்டீரியலோ அல்ல யூஸ் பண்ற மெஷின்ஸ், எக்யூப்மெண்ட் வந்துட்டு அல்லது வந்துட்டு டைம் அல்லது மணி, ஏதாவது ரிசோர்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்க லிமிட்டடா தான் இருக்கும். நார்மலா எந்த நிறுவனத்திலேயும் ரிசோர்சஸ் வந்துட்டு லிமிட்டட். ஸோ அதை வந்துட்டு வினைத்திறனாக நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் தானே. நம்ம நினைச்ச மாதிரி அதை யூஸ் பண்ணல. நினைச்ச மாதிரி யூஸ் பண்ணுனா நிறுவனத்தோட ஒப்ஜெக்டிவ் வந்துட்டு அச்சீவ் பண்ணலாமா? இல்ல. நிறுவனத்துக்குன்னு ஒரு ஒப்ஜெக்டிவ் இருக்கும் தானே. அதை வந்துட்டு நிறுவனத்தின் ஒப்ஜெக்டிவ் சம்டைம் இலாபத்தை அதிகரிப்பதாக இருக்கலாம். ப்ராஃபிட்டை வந்துட்டு அதிகரிக்கிறதாக இருக்கலாம். அல்லது வந்துட்டு அந்த நிறுவனத்துல உள்ள காஸ்ட்டை வந்துட்டு குறைக்கிறது நோக்கமாக இருக்கலாம். நிறைய டிஃப்ரெண்டான நோக்கங்கள் இருக்கும். அந்த நோக்கத்தை வந்துட்டு 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று மேக்ஸிமைஸ் பண்றதாக இருக்கும், அல்லது மினிமைஸ் பண்றதாக இருக்கும். ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும் நிறுவனத்துல. ஒன்று மேக்ஸிமைஸ் பண்றதா இருக்கும், கூட்டுறதாக இருக்கும். அது மினிமைஸ் பண்றதா இருக்கும், குறைக்கிறதாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கூட்டுறது மேக்ஸிமைஸ்ன்னு சொல்லும் பொழுது அந்த அந்த சைட் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லலாம், ப்ராஃபிட்டை கூட்டுறது அல்லது கஸ்டமர்ஸை கூட்டுறது, அப்படியான மேக்ஸிமைஸ் பண்ற விடயங்கள் காணப்படும். அல்லது மினிமைஸ் பண்றதாக காணப்படும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் மினிமைஸுக்கு நம்ம சொல்ல போனா செலவை வந்துட்டு குறைக்கிறது, காஸ்ட்டை வந்துட்டு குறைக்கிறது. இப்படி 2 வகையான நோக்கங்கள் காணப்படும். அந்த நோக்கத்தை வந்துட்டு அச்சீவ் பண்றதுதான் எடுக்கிற முடிவுகள் காண வேண்டும். நிறுவனத்துல உள்ள ப்ராப்ளத்தை வச்சு அதை சால்வ் பண்ணி கடைசியா நம்ம எங்க போய் ரீச் ஆகணும், அந்த நிறுவனத்துல ஒப்ஜெக்டிவ் அடையக்கூடியதாக காண வேண்டும். ஓகே. ஸோ அந்த வளங்கள் நிறுவனத்துல உள்ள ரிசோர்சஸ் வந்து லிமிட்டட். ஸோ அந்த லிமிட்டடான ரிசோர்சஸை எஃபெக்டிவா வந்துட்டு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வந்துட்டு எஃபெக்டிவா யூஸ் பண்ணி நிறுவனத்திட நோக்கத்தை அடையணும். நிறுவனத்திட நோக்கத்தை அடையணும். ஓகே. ஸோ வந்துட்டு அந்த லிமிட்டடான ரிசோர்சஸ் எஃபெக்டிவா யூஸ் பண்ணதுக்கு நிறுவனத்துல உள்ள நிர்வாகி, முகாமையாளருக்கு தெரிந்திருக்கணும். ஸோ அதை வந்துட்டு வினைத்திறனாக பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு வகையான கணித நுட்பம்தான் இந்த லீனியர் ப்ரோக்ராமிங். Linear programming, one of the quantitative techniques. One of the quantitative techniques. Okay, linear programming நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம்? நிறுவனத்துல உள்ள பற்றாக்குறையான வளங்களை வினைத்திறனாக யூஸ் பண்ணி நிறுவனத்தோட ஒப்ஜெக்டிவ் அடையிறதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த இந்த லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க லீனியர் ப்ரோக்ராமிங் என்னண்டு. ஸோ நம்ம என்ன வகையான ப்ராப்ளத்தை இங்கே சால்வ் பண்ணலாமண்டா, நிறுவனத்தில் உள்ள லிமிட்டட் ரிசோர்ஸஸை வந்துட்டு எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணி
நிறுவனத்துல உள்ள நோக்கத்தை அடைய வேண்டுமோ அதுக்கு பயன்படுத்தப்படுற ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ் ஒரு வகையான கணித நுட்பம் தான் லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ வந்துட்டு இது நம்ம இப்ப வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதை எவ்வாறு பயன்படுத்துறது. ஸோ இது வந்துட்டு இதுல இன்ட்ரடக்ஷன்ஸ் வந்துட்டு. ஸோ சில சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இங்க வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளத்தை வந்துட்டு சால்வ் பண்ணலாம். இங்க என்னென்ன ப்ராப்ளத்தை வந்துட்டு சால்வ் பண்ண முடியும் இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்கை வச்சு. ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் உற்பத்தி திட்டமிடல், மேனுஃபேக்சரிங் பிளானிங். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நிறுவனத்துல வந்துட்டு லேபர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க, எம்ப்ளாயிஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதோட வந்துட்டு மெஷின் வந்துட்டு யூஸ் பண்றோம், மெட்டீரியல் வந்துட்டு யூஸ் பண்றோம். ஸோ இப்போ அந்த நிறுவனத்துல வந்துட்டு உற்பத்தி செய்யறாங்க, 2 வகையான பொருளை உற்பத்தி செய்யறாங்கன்னு வைங்க. ஒரு எக்ஸ் என்ற பொருளையும் y என்ற பொருளையும் உற்பத்தி செய்யறாங்கண்டா, ஸோ இந்த ரிசோர்சஸ் வந்துட்டு எம்ப்ளாயிஸோ அல்லது லேபர்ஸோ மெட்டீரியல்ஸ் மெஷின் அவர்ஸ் வந்துட்டு இதெல்லாம் லிமிட்டெட் தானே. ஸோ அதை வந்துட்டு நம்ம அலோகேட் பண்ணணும் தானே. எக்ஸ் என்ற பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு y என்ற பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு அதை வந்துட்டு நம்ம அலோகேட் பண்ணணும். இதை நம்ம நினைச்ச மாதிரி அலோகேட் பண்ணலாமா? இல்ல. நம்மளுக்கு அதை வந்துட்டு எஃபெக்டிவா யூஸ் பண்ணி நம்ம அலோகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்துட்டு சால்வ் பண்றதுக்கு பயன்படுத்துறது தான் லீனியர் ப்ரோக்ராமிங். ஒரு மேனுஃபேக்சரிங் பிளானிங்கை செய்யறதுக்கு எப்படி ரிசோர்சஸ் வந்துட்டு அந்த பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வாறு அலோகேட் பண்ணி நிறுவனத்தின நோக்கத்தை அடையிறோமோ, ஸோ அது வந்துட்டு ஒரு 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 சந்தர்ப்பம், ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்ல. இரண்டாவது மனிதவள திட்டமிடல், ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்னு சொல்லும்பொழுது ஃபார் அன் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயிஸை வந்துட்டு அலோகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மனித வளம்னு சொல்றது ஹியூமன் தானே, ஹியூமன் பிளானிங். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கொண்டீங்கன்றா அல்லது வேற வேற எந்த ஆஃபீஸ் எந்த ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டீங்கன்றாலும் அங்க வந்துட்டு ஜூனியர் ஸ்டாஃப் சீனியர் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஆல்ரெடி குவாலிஃபைடான ஆட்கள், மத்தவங்க வந்து ட்ரைனியா இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்கள வந்து ட்ரைனியா இருக்கிறவங்க, குவாலிஃபைட் ஸ்டாஃப் வந்துட்டு அவங்கள வந்துட்டு நிறுவனத்துல உள்ள டிஃப்ரெண்டான வொர்க்குக்கு வந்துட்டு அலோகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நிறைய வொர்க்ஸ் வந்துட்டு இருக்கும். அதுக்கு வந்துட்டு அலோகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அந்த எம்ப்ளாயீஸ வந்துட்டு. ஸோ வந்துட்டு அதை எவ்வாறு எஃபெக்டிவா வந்துட்டு அசைன் பண்ணி அந்த நிறுவனத்துல நோக்கத்தை அடைகிறது. அடுத்த சிச்சுவேஷன் வந்து ஜஸ்ட் சம் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ தேர்ட் வந்துட்டு நிதி பொருளாதார திட்டமிடல், ஃபைனான்சியல் பிளானிங். ஃபைனான்சியல் பிளானிங் என்று சொல்லும் பொழுது ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொண்டீங்கண்டா பேங்க்ல வந்துட்டு லோன் எடுக்கிறீங்கண்டா அல்லது பேங்க்ல வந்துட்டு லோன் வந்துட்டு நிறுவன சைட்ல இருந்து நம்ம யோசிக்கணும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் ஆல்ரெடி ஒரு ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் வந்துட்டு வழங்குவாங்க ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு லிமிட் ஒன்று இருக்கு, நம்பர்ஸ் வந்துட்டு இருக்கும். வந்துட்டு இவ்வளவுதான் மேக்சிமமா லோன் வழங்கலாம், இந்த லோன் டைப்புக்கு இவ்வளவுதான் மேக்சிமம் வழங்கலாம், இந்த மத்த லோன் டைப்புக்கு இவ்வளவு மேக்சிமம் வழங்கலாம்னு அவங்க அலோகேட் பண்ணியிருப்பாங்க ஃபண்டை வந்துட்டு. ஸோ வந்துட்டு அதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி அதை லிமிட் பண்ணி அந்த நிறுவனத்தோட அந்த பேங்க்டையோ அல்லது ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்டையோ ஒப்ஜெக்டிவ் வந்துட்டு எப்படி ரீச் பண்ணலாம்னு சொல்லி அது ஒரு ப்ராப்ளம். அதுக்கும் பயன்படுத்துறது லீனியர் ப்ரோக்ராம். எல்லாமே வளத்தோட சம்பந்தப்பட்டது, எல்லாம் ரிசோர்சஸோட சம்பந்தப்பட்டது. ரிசோர்சஸோட சம்பந்தப்படுமெண்டா நீங்க அங்க வந்துட்டு பயன்படுத்துற டெக்னிக் தான் வந்துட்டு லீனியர் ப்ரோக்ராமிங். ரிசோர்சஸோட சம்பந்தப்படுறது நீங்க யூஸ் பண்ணினீங்கன்னா ரிசோர்சஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு பயன்படுத்துறது தான் லீனியர் ப்ரோக்ராமிங். அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ரிசோர்சஸோட சம்பந்தப்படுற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சால்வ் பண்ணி கொள்ள முடியும் இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்கை வச்சு. ஓகே, அடுத்தது வந்துட்டு சேர்மானம், மிக்சிங். எவ்வாறு வந்துட்டு ஒரு கெமிக்கலை வந்துட்டு உற்பத்தி செய்யறோம்னா நிறைய வகையான கெமிக்கல் யூஸ் பண்ணும் பொழுதும்
ஸோ அந்த கெமிக்கல்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும், எப்படி மிக்ஸ் பண்ணணும், நிறைய இதுகள் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் தானே. ஸோ அதை வந்துட்டு எந்த எந்த பெர்சன்டேஜ்ல எந்த அளவுல வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அதை வந்துட்டு உற்பத்தி செய்யணும் என்று சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ரிசோர்ஸஸோட சம்பந்தப்பட்டது. ஸோ வந்துட்டு அதுக்கும் லீனியர் ப்ரோக்ராமிங் விநியோகம், செல்லிங் எப்படி வந்துட்டு அதை வந்துட்டு பொருளை உற்பத்தி செய்தோம்னா அதை வந்துட்டு எவ்வாறு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அதை வந்துட்டு எப்படி செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி வந்துட்டு அதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றது சொல்லி அது அந்த இதுகளுக்குள்ளேயும் நம்ம வந்துட்டு பயன்படுத்துறது தான் இந்த நுட்பம் வந்துட்டு லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ நான் வந்துட்டு இதை வந்துட்டு பிரீஃபா வந்துட்டு நான் சொல்றேன். லீனியர் ப்ரோக்ராமிங்டா நிறுவனத்தில் உள்ள லிமிட்டட் ரிசோர்ஸஸை வந்துட்டு எஃபெக்டிவா யூஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் நோக்கத்தை வந்துட்டு அடையிறது தான் இதுல நோக்கம் வந்துட்டு இதுல மெயின் மெயின் விஷயம் வந்துட்டு இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்ல. ஸோ இது வந்துட்டு ஒரு கணித நுட்பமாக கருதப்படுகின்றது. அடுத்தது வந்துட்டு இந்த லீனியர் ப்ரோக்ராமிங், இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்கை ஷார்ட்டா வந்துட்டு எப்படி கால் பண்ணுவோம்னா எல்பின்னு சொல்லுவோம். லீனியர்ல வர முதலாவது லெட்டர் எல், ரெண்டாவது ப்ரோக்ராமிங்ல வர்றது பி, எல்பின்னு சொல்லி வந்துட்டு சொல்லுவோம் வந்துட்டு. ஸோ இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்ல உள்ள ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன பண்புகள், என்னென்ன என்னென்ன அதுல ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு பண்புகள் என்னன்னு சொல்லி வந்துட்டு பார்ப்போம். 4 பண்புகள், 4 ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு அந்த லீனியர் ப்ரோக்ராமிங்ல காணப்படும். நார்மலா எல்லா இதுலயும் வந்துட்டு 4 ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஒரு எல்பி மாடல் எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த 4 விடயத்தை உள்ளடக்கி இருக்கணும். ஒன்று வந்துட்டு நோக்கம். முதலாவது வாரது என்னன்னா இதுல நோக்கம் வந்துட்டு என்ன, இதுல பர்பஸ் வந்துட்டு ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல நோக்கம் என்ன. ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்க வந்துட்டு நோக்கம் என்ன. ஃபார் அன் எக்ஸாம்பிள், பொருளை உற்பத்தி செய்றீங்கன்னா அதுல நோக்கம் என்ன, நார்மலா வந்துட்டு லாபத்தை அதிகரிக்கிறது தானே. சோ அது வந்துட்டு நோக்கம். அந்த நோக்கத்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம வந்துட்டு சொல்லணும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம முதலாவது ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய விடயம் என்னன்னா என்ன நோக்கம் வந்துட்டு என்ன பர்பஸ். அந்த நிறுவனத்துல உள்ள அந்த பெர்டிகுலர் ப்ராப்ளத்தோட பர்பஸ் வந்துட்டு என்ன, மேக்ஸிமைஸ் பண்றதா அல்லது மினிமைஸ் பண்றதான்னு வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். மேக்ஸிமைஸ் பண்ற, ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமைஸ் இருந்தா ப்ராஃபிட்டை வந்துட்டு எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணலாம்னு இருக்கலாம். அல்லது மினிமைஸ்ன்னு சொல்லும் பொழுது எப்படி காஸ்ட்டை வந்துட்டு மினிமைஸ் பண்ணலாம்னு சொல்லி நோக்கம் இருக்கு. ஸோ வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு ப்ராப்ளத்துல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னென்ன நோக்கம் என்ன, இந்த குறிப்பிட்ட நிறுவனத்திட இல்லாட்டி குறிப்பிட்ட அந்த ப்ராப்ளத்துல உள்ள நோக்கம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ள வேண்டும். இரண்டாவது வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் வரையறைகள், லிமிட்டட் கன்ஸ்ட்ரைன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல வந்துட்டு கன்ஸ்ட்ரைன். கன்ஸ்ட்ரைன் சொல்றது லிமிட்டட் ரிசோர்சஸ். ரெண்டாவது வந்துட்டு வரையறைகள் சொல்றது லிமிட்டட் ரிசோர்சஸ். ஸோ வந்துட்டு ஒரு அந்த குறிப்பிட்ட நோக்கத்தை அடையிறதுக்கு நம்மளுக்கு இருக்கிற ரிசோர்சஸ் வந்துட்டு எவ்வாறு காணப்படும், லிமிட்டடா காணப்படும். ஸோ என்னென்ன ரிசோர்சஸ் வந்துட்டு காணப்படுகின்றதுன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்றது தான் இரண்டாவது வந்துட்டு கன்ஸ்ட்ரைன். ஃபர்ஸ்ட்டுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் என்ன நோக்கம் வந்துட்டு, ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அந்த குறிப்பிட்ட நோக்கத்தை அச்சீவ் பண்றதுக்கு அந்த நிறுவனத்துல உள்ள வளங்கள் எவ்வாறு காணப்படுகின்றது, என்னென்ன வளங்கள் காணப்படுகின்றது, எவ்வளவு காணப்படுகின்றது, எவ்வளவு லிமிட்டடா வந்துட்டு அங்க காணப்படுகின்றது சொல்லி நம்ம ரெண்டாவது விளங்கிக் கொள்றதுதான் கன்ஸ்ட்ரைன் வரையறைகள்னு சொல்லுவோம். இதை வந்துட்டு இது வரையறைகள்னு சொல்றது லிமிட்டட் ரிசோர்சஸ் வந்துட்டு சொல்லப்படுது. ஓகே, மூணாவது வந்துட்டு யூஸ் பண்றப்படுற பண்பு வந்துட்டு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு லீனியர் ப்ரோக்ராமிங்ல இருக்க வேண்டிய மிக முக்கியமான அடுத்த பண்பு வந்துட்டு முடிவு மாறிகள். இது வந்துட்டு முடிவு மாறிகள்னு சொல்றது டிசிஷன் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். டிசிஷன் வேரியபிள்ஸ்
ஓகே. டிசிஷன்ஸ் வேரியபிள்ஸ்ன்னு சொல்றது, அந்த வேரியபிள்ஸ வச்சுத்தான் நம்ம சொல்யூஷன் குடுக்க போறோம். அது டிசிஷன் வேரியபிள்ன்னு சொல்றது, அ அது அதுதான் வந்துட்டு யூஸ் பண்ணப்பட போகுன்றது, அந்த நிறுவனத்தின நோக்கத்த அச்சீவ் பண்றதுக்கு. ரிசோர்ஸஸ வந்துட்டு எஃபெக்டிவா யூஸ் பண்ணி, நிறுவனத்தின நோக்கத்த அச்சீவ் பண்றதுக்கு பயன்படுத்தப்படுற டிசிஷன் வேரியபிள்ஸ தான் வந்துட்டு இந்த 3வது ப்ராப்பர்ட்டீஸா வந்துட்டு நம்ம காணப்படுகின்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஈஸியா விளங்கணும்னா நான் சொல்லித் தரேன். 2 வகையான பொருள் உற்பத்தி செய்றாங்க. அந்த நிறுவனத்தில நோக்கம் வந்துட்டு இலாபத்த அதிகரிக்கிறது. ஸோ முதலாவது நோக்கம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா விளங்கும். இலாபத்த அதிகரிப்பது எக்ஸாம்பிளுக்கு. 2வது வந்துட்டு லிமிட்டட் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லும்பொழுது 2 பொருளை உற்பத்தி செய்றதுக்கு அங்க காணப்படுகின்ற எல்லா அ ரிசோர்ஸஸையும் வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அங்க யூஸ் பண்ற லேபர்ஸ் வந்துட்டு லிமிட்டடா இருப்பாங்க. யூஸ் பண்ற எக்யூப்மென்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் மெஷின யூஸ் பண்ணீங்க. மெஷின்ல வந்துட்டு லிமிட்டடா இருக்கும். ஸோ இதே மாதிரி மெட்டீரியல் எடுத்துக்கொண்டீங்க. மெட்டீரியல் லிமிட்டடா இருக்கும். ஸோ அ அத வந்துட்டு நம்ம விளங்கிக் கொள்றது தான் 2வது லிமிட்டட் ரிசோர்ஸஸ். 3வது வந்துட்டு டிசிஷன் வேரியபிள்ன்னு சொல்லும் பொழுது அந்த நோக்கத்த அடையறதுக்கு நம்ம என்ன என்ன செய்றோம் வந்துட்டு 2 வகையான பொருள உற்பத்தி செய்றோம் தானே. ஸோ எக்ஸ் என்ற பொருளையும், ஒய் என்ற பொருளையும் உற்பத்தி செய்றோம்டா, எக்ஸ்ல எவ்வளவு உற்பத்தி செய்யோணும், ஒய்ல எவ்வளவு உற்பத்தி செய்யோணும். எக்ஸ் நம்பர் ஆஃப் எக்ஸ் ப்ராடக்ட், நம்பர் ஆஃப் ஒய் ப்ராடக்ட். எக்ஸ்ல எவ்வளவு, ஒய்ல எவ்வளவு. அந்த நம்பர்ஸ் தான் வந்துட்டு டிசிஷன் வேரியபிள் இங்க. டிசிஷன் வேரியபிள். எக்ஸ்ன்னு சொல்றது ஒரு டிசிஷன் வேரியபிள். ஒய்ன்னு சொல்றது அனதர் டிசிஷன் வேரியபிள். 2 வகையான பொருள தானே உற்பத்தி செய்ய போறோம். ஸோ வந்துட்டு எக்ஸ்ன்னு சொல்றது ஒரு டிசிஷன் வேரியபிள். ஒய்ன்னு சொல்றது அனதர் டிசிஷன் வேரியபிள். இதத்தான் சொல்றது 3வது முடிவு மாறிகள்ன்னு சொல்றது டிசிஷன் வேரியபிள். ஸோ அந்த நோக்கத்த அடையறதுக்கு பயன்படுத்துற அந்த வேரியபிள்ஸ் இருக்குத்தானே. ஸோ அதத்தான் வந்துட்டு 3 வந்துட்டு ப்ராப்பர்ட்டீஸா வந்துட்டு சொல்லப்படுது. எக்ஸ்ல எவ்வளவு உற்பத்தி செய்யணும், ஒய்ல எவ்வளவு உற்பத்தி செய்யணும் அந்த நிறுவனத்தின் நோக்கத்த அடையறதுக்கு. ஸோ அதே மாதிரி வெவ்வேறு ப்ராப்ளத்துக்கு வந்துட்டு அது டிசிஷன் வந்துட்டு இந்த டிசிஷன் வேரியபிள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றதுக்கு வெரி சிம்பிள் வே இருக்குது. நோக்கத்தோட நீங்க கனெக்ட் பண்ணுனீங்கண்டா, என்ன நோக்கம் இருக்குதோ அந்த நோக்கத்தோட கனெக்ட் பண்ணுனீங்கண்டா, அங்க டிசிஷன் வேரியபிள்ல ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். நோக்கத்தோட கனெக்ட் பண்ணினீங்கன்னா, அத வந்துட்டு டிசிஷன் வேரியபிள்ல ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதுக்கான ஈஸியான வேய வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அடுத்தது வந்துட்டு 4வது வந்துட்டு எதிர்க்கணியம் அல்லாத மாறிகள். எதிர்க்கணியம் அல்லாத மாறிகள்ன்னு சொல்றது நான் நெகட்டிவிட்டி. இங்கிலீஷ்ல சொல்லுவோம் நான் நெகட்டிவிட்டி. நெகட்டிவ் ஆன்சர் இல்ல. பாசிட்டிவ் ஆன்சர் மட்டும் தான். டிசிஷன் வேரியபிள வச்சு நம்ம எவ்வளவு ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு உற்பத்தி எடுத்துக்கொண்டோம்னா, எக்ஸ்ல எவ்வளவு உற்பத்தி செய்யணும், ஒய்ல எவ்வளவு உற்பத்தி செய்யணும். 2மே பாசிட்டிவ் ஆன்சர் தானே. ஏதாவது நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்குமா? இல்ல. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும், இந்த நிறுவனத்தில வளங்கள் தொடர்பான பிரச்சனைகள எடுத்துக்கொண்டீங்கன்னா, எதுலயும் வந்துட்டு எந்த ஒரு டிசிஷன் வேரியபிளும் வந்துட்டு நெகட்டிவ் ஆன்சர தராது. எல்லாமே பாசிட்டிவ் ஆன்சர மட்டும் தான் தரும்ன்னு சொல்லி நம்ம ஒரு அசம்ப்ஷன் ஒண்ணு வைக்கிறது தான் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு. நான் நெகட்டிவிட்டி இல்ல. நான் நெகட்டிவிட்டி. நான் நெகட்டிவிட்டி மீன் நெகட்டிவ் ஆன்சர் இல்ல. All are positive answers. All are positive answers. Okay, no negative answer. No negative answer for any decision variable. Decision variable இருந்து கிடைக்கிற ஆன்சர் வந்துட்டு நெகட்டிவ் ஆன்சர் இல்ல. ஸோ அத சொல்றது நான் நெகட்டிவிட்டின்னு சொல்லுவோம். நான் நெகட்டிவிட்டி, நெகட்டிவ் ஆன்சர் இல்ல. எல்லாமே பாசிட்டிவ் ஆன்சர் தான். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த லீனியர் புரோகிராமிங்ல காணப்படுற ப்ராப்பர்ட்டீஸ் வந்துட்டு. ஓகே. அடுத்தது வந்துட்டு இந்த லீனியர் புரோகிராமிங்ல உள்ள அசம்ப்ஷன் என்னென்ன எடுகோல்ன்னு சொல்லி வந்துட்டு பார்ப்போம் வந்துட்டு. அசம்ப்ஷன் ஆஃப் லீனியர் புரோகிராமிங்.
ஓகே. ஸோ இந்த அசம்ப்ஷன் வந்துட்டு கன்சிடர் பண்ணோணும். வந்துட்டு நம்ம அந்த லீனியர் மாடல்ஸ வந்துட்டு ஃபார்ம் பண்ணும் பொழுது, ஃபார்முலேட் பண்ணும் பொழுது. ஸோ இந்த அசம்ப்ஷன் முதலாவது அசம்ப்ஷன் என்னன்னா, அ சர்டைனிட்டி. சர்டைனிட்டி நிச்சயமான தன்மை. ஸோ சர்டைனிட்டி என்று சொல்லும் பொழுது என்ன மீனிங்னா, எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணப்படுது. எதுவும் வந்துட்டு அன்சர்டைனிட்டி இல்ல. எதுவும் வந்துட்டு டவுட்ஃபுல் எதுவும் இல்ல. எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்றோம். அத வச்சு நம்ம வந்துட்டு லீனியர் மாடல்ஸ வந்துட்டு கிரியேட் பண்ணி சொல்யூஷன் பண்ண போறோம். ஸோ இது வந்துட்டு முதலாவது அசம்ப்ஷன். இந்த லீனியர் மாடல வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு அல்லது ஃபார்முலேட் பண்றதுக்கு பயன்படுத்துற எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம ஈஸியா வந்துட்டு கிடைக்குது. ஓகே. நிச்சயமான தன்மையில சர்டைனிட்டியாக நம்மளுக்கு கிடைக்குது. எதுவும் வந்துட்டு அன்சர்டைனிட்டி இல்ல. ரிஸ்க் வந்துட்டு இங்க இல்ல. எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குமான்னா, அத முதலாவது வந்துட்டு சொல்றது சர்டைனிட்டி வந்துட்டு. 2வது வந்துட்டு சொல்றது லீனியாரிட்டி. நேர்கோட்டு சார்பு. லீனியாரிட்டி. ஸோ லீனியாரிட்டி வந்துட்டு சொல்றது, அ எல்லாமே வந்துட்டு ஒரு 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 லைன்ல வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும், எல்லா இதையும் வந்துட்டு எல்லா டிசிஷன் வேரியபிள்ஸையும் வந்துட்டு ஒரு லைன்ல வந்துட்டு நம்ம சொல்லுவோம்டா, அது லீனியாரிட்டின்னு சொல்லுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஊடாக ஒரு இத வந்துட்டு விளங்கப்படுத்துறேன்டா. ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு எடுத்துக்கொண்டோம்டா. ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு லீனியாரிட்டி சம்திங் ஒரு எல்பி மாடல் வந்து ப்ரிப்பேர் பண்றேன்டா, ஆல்ரெடி நான் எடுத்த மாதிரி 2 எக்ஸாம்பிள் 2 பொருள வந்து உற்பத்தி செய்றேன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். ஓகே. எக்ஸ் என்ற பொருள், Y என்ற பொருள் உற்பத்தி செய்றோம். ஸோ எக்ஸ் என்ற பொருள உற்பத்தி செய்றதால ஒரு பொருள்ல இருந்து கிடைக்கக்கூடிய லாபம் வந்துட்டு ரூ. 50. ஒரு பொருள உற்பத்தி செய்றதால கிடைக்கிறது. எக்ஸ் என்ற ஒரு பொருள உற்பத்தி செய்து, அத விற்பனை செய்றதால கிடைக்கிற லாபம் வந்துட்டு ₹50. ஸோ இங்க வந்துட்டு ஒரு ₹30 வந்துட்டு ஒரு பொருளால கிடைக்குதுன்னு வைங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த எக்ஸ் என்ற Y என்ற பொருள உற்பத்தி செய்றதுக்கு 2 சாரி இந்த 2 பொருளை உற்பத்தி செய்றதுக்கு பயன்படுத்துற ரிசோர்ஸஸ் வந்துட்டு, ஒன்று மெட்டீரியல் வந்துட்டு யூஸ் பண்றோம். ஓகே. 2வது வந்துட்டு யூஸ் பண்றோம் வந்துட்டு மெஷின் ஹவர்ஸ். மெஷின் ஹவர்ஸ். அதே மாதிரி வேற வேற அ இதுகள் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம் வந்துட்டு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் லேபர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றோம். ஸோ இப்படி வந்துட்டு ரிசோர்ஸஸ் வந்துட்டு யூஸ் பண்ணோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள்ல வந்துட்டு 3 ரிசோர்ஸஸ் யூஸ் பண்றோம். மெட்டீரியல் யூஸ் பண்றோம், மெஷின் ஹவர்ஸ் யூஸ் பண்றோம், நம்பர் ஆஃப் லேபர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ வந்துட்டு மெட்டீரியல்ல வந்துட்டு ஒரு பொருள உற்பத்தி செய்றதுக்கு அது வெரி இம்பார்ட்டன்ட் வந்துட்டு. நீங்க லீனியர் மாடல வந்துட்டு ஃபார்ம் பண்ணும் பொழுதோ, ப நீங்க நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது ஒரு பொருளுக்கான, ஒரு டிசிஷன் வேரியபிளுக்கான, ஒரு பொருளுக்கான அதோட கன்ட்ரிபியூஷன் என்ன? ஒவ்வொரு ரிசோர்ஸஸ் இடையும் அல்லது அதோட நோக்கத்துல வார விடயங்கள் என்ன ஒரு இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு பொருளுக்கான கன்ட்ரிபியூஷன் எவ்வளவு? அதத்தான் நீங்க பார்க்க போறோம். ஸோ இந்த மெட்டீரியல் எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஒரு எக்ஸ் பொருள உற்பத்தி செய்றதுக்கு பயன்படுத்துற மெட்டீரியல் வந்துட்டு ஃபார் அன் எக்ஸாம்பிள் 3 கேஜி 3 கிலோகிராம் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. எக்ஸ் என்ற பொருள உற்பத்தி செய்றதுக்கு. அதே மாரி Y என்ற பொருள உற்பத்தி செய்றதுக்கு 2 கேஜி வந்துட்டு யூஸ் பண்ணப்படுது. ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அதோட
இந்த மெட்டீரியல் வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு மேக்சிமமா காணப்படுகின்றதா இந்த எக்ஸ் என்ற y என்ற பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு மேக்சிமமா காணப்படுற அமௌண்ட் வந்துட்டு 50 kg மட்டும்தான் இருக்குதாம். நிறுவனத்துல 50 kg மட்டும்தான் இருக்குது. இந்த 50 kg யூஸ் பண்ணி 3 kg வந்துட்டு எக்ஸுக்கு யூஸ் பண்ணணும், 2 kg வைக்கு வை என்ற பொருளை உற்பத்தி செய்யறது யூஸ் பண்ணி நம்ம பொருளை வந்துட்டு நம்பர்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் வையை வந்துட்டு உற்பத்தி செய்யணும். ஓகே, மேக்சிமமா இருக்கிற 50 தான். ஓகே, ஸோ அதே மாதிரி மெஷின் ஹவர்ஸ், லேபர் ஹவர்ஸுக்கு நம்ம வந்துட்டு இதே மாதிரி எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் நம்ம உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் வந்துட்டு தந்திருக்கு, அதில் பார்த்துக்கொள்வோம். இது ஃபெஸ்ட்டுக்கு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி நான் வந்துட்டு சொல்லிக் கொள்றேன்னு வந்துட்டு. சரியா? ஸோ இதுல வந்துட்டு முதலாவது வந்துட்டு இருக்கிறது என்னென்றா அசம்ஷன் வந்துட்டு certainty இன்ஃபர்மேஷன். ஆல் இன்ஃபர்மேஷன் கேன் பி கலெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த இப்படியான இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம ஏதாவது டவுட்ஃபுல் இருக்குதா? நோ டவுட்ஃபுல் ஹியர். ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு கலெக்ட் பண்றோம். ஸோ வந்துட்டு இதை சொல்றது வந்துட்டு certainty. இப்படி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணினா தான் நம்ம லீனியர் மாடலை வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். அதை வச்சு நம்ம சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ வந்துட்டு இதை certainty சொல்லுவோம். இரண்டாவது வந்துட்டு லீனியாரிட்டி, நேர்கோட்டு சார்பு. லீனியாரிட்டின்னு சொல்றது இதை வச்சு நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு ஒரு ஒரு தகவல் ஒரு ரிசோர்சஸ் ஏதாவது ஒரு தகவல்ல வர இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரு இதுல வந்துட்டு ஒரு லைன்ல வந்துட்டு நம்ம சொல்லுவோம்டா அதை லீனியாரிட்டின்னு சொல்லுவோம் வந்துட்டு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் மெட்டீரியல் எடுக்கிறேன். மெட்டீரியல் இன்ஃபர்மேஷனை தானே நான் இங்க சொல்லியிருக்கிற மற்ற இன்ஃபர்மேஷன் இதே மாதிரி நம்ம எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி. ஓகே, மெட்டீரியல்ல இருந்து பாருங்க, ஒரு எக்ஸ் என்ற பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு 3 kg தேவை. y என்ற பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு 2 kg வந்துட்டு தேவைப்படுகின்றது. ஸோ அங்க லிமிட்டா இருக்கிறது 50 kg வந்துட்டு இருக்கின்றது. ஓகே, Recording in progress. ஓகே, ஸோ வந்துட்டு இவ்வாறான மெட்டீரியலுக்கு இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கொள்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இதை வந்துட்டு எவ்வாறு நம்ம வந்துட்டு இதை எழுதி கொள்ளுவோம்டா எல்பி மாடல் நம்ம இதை எப்படி எழுதி கொள்ளுவோம்டா 3 kg வந்துட்டு யூஸ் பண்ணப்படுது எக்ஸ் என்ற ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு. அடுத்தது வந்துட்டு y என்ற ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்துறது 2 kg. ஸோ 2y இங்க வந்துட்டு நம்ம விலகி கொள்ளலாம். 3x சொல்றது என்ன? எக்ஸ் என்ற ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு 3 கிலோகிராம் தேவைப்படுது. அதே மாதிரி y என்ற பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு 2 கிலோகிராம் வந்துட்டு தேவைப்படுகின்றது. ஸோ இந்த 2 பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு இந்த மெட்டீரியல்ல உள்ள லிமிட்டட் நம்பர்ஸ் வந்துட்டு என்ன? 50 கிலோகிராம் வந்துட்டு இருக்கு. மேக்சிமம் வந்துட்டு 50 கிலோகிராம் தான் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நிறுவனத்தில் உள்ள அவைலபிள் மெட்டீரியல் வந்துட்டு 50 கிலோகிராம் மாத்திரம் தான். ஸோ அதை வந்து நம்ம எவ்வாறு யூஸ் பண்ணலாம்டா மேக்சிமம் வந்துட்டு 50 இருக்கிறதால நம்ம லெஸ் தேன் ஈக்குவல் 50 50 இல்லாட்டி 50க்கு குறையத்தானே நம்ம யூஸ் பண்ணலாம். 50க்கு மேல யூஸ் பண்ணலாமா? இல்ல. ஸோ 50 அல்லது 50க்கு குறைவாக யூஸ் பண்றோம்னா என்ன செய்யணும்? லெஸ் தேன் அதே டைம்ல ஈக்குவல் சைனை நம்ம யூஸ் பண்ணணும். லெஸ் தேன் ஓ ஈக்குவல் 50ன்னு சொல்லி போடணும். மேக்சிமம் வந்துட்டு 50 கிலோகிராம் தான் அவைலபிள்ண்டா 50 அல்லது 50க்கு குறையத்தான் யூஸ் பண்ணலாம். 50க்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அங்க வந்துட்டு நம்ம லெஸ் தேன் ஓ ஈக்குவல் சைனை வந்துட்டு யூஸ் பண்ணி இந்த 50 லிமிட்டட் ரிசோர்சஸ் வந்துட்டு இந்த ரைட் சைட்ல வந்துட்டு நம்ம போட்டு காட்டணும். இந்த இந்த சைனுக்கு முன்னுக்கு வாரது அதுல இன்ஃபர்மேஷன் எவ்வாறு யூஸ் பண்ணணும்ட்டு அதுல லிமிட் வந்துட்டு ரைட் சைட்ல வந்துட்டு இருக்கு. இது லெஃப்ட்ல வருது, அடுத்தது வந்துட்டு ரைட் சைட்ல வந்துட்டு அதுல லிமிட்டட் ரிசோர்சஸ் எவ்வளவு இருக்கிறது நம்ம போடணும். இது ஒரு ஈக்குவேஷன். இது ஒரு வந்துட்டு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை பாருங்க, ஒரு லீனியாரிட்டியா இருக்க ஒரு நேர்கோடாக இருக்கின்றது. இதுக்கு மேல ஏதாவது ஸ்கொயர் வந்துட்டு இருக்கிறதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஸ்கொயர் வந்துட்டு இருக்குதா? இல்ல.
இதுக்கு மேல ஏதாவது வேற நம்பர்ஸ் வந்துட்டு இருக்குதா? இல்ல. இப்படி ஒரு நம்பர்ஸ் எதுவும் இல்லாம எல்லாமே ஒரு நேர்கோட்டுல ஒரு ஒரு லைன்ல வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம சொல்லுவோம்டா இதை வந்துட்டு லீனியாரிட்டின்னு சொல்லுவோம். இதுக்கு மேல ஏதாவது நம்பர்ஸ் இல்ல, அது எல்லாமே ஒரு லைன்ல வந்துட்டு வருகின்றது இன்ஃபர்மேஷன். சோ இத வந்துட்டு சொல்லுவோம் இரண்டாவது எடுகோள் அசம்ஷன் வந்துட்டு லீனியாரிட்டி. முதலாவது சர்டைனிட்டி, எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி கொள்ள முடியும். இரண்டாவது வந்துட்டு லீனியாரிட்டியாக காணப்படுகின்றது, எல்லாம் ஒரு லைன்ல வந்துட்டு வருகின்றது. சோ 3x plus 2y less than or equal 50. ஓகே, இதே மாதிரி நம்ம இந்த சைனை வந்துட்டு டிஃப்ரெண்டா வந்துட்டு யூஸ் பண்ணலாம். மூணு வகையான மூணு வகையான லிமிட்டேஷன் மூணு வகையான சைன் வந்துட்டு நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். ஒன்று குறிப்பிட்ட நம்பர்ஸ் அல்லது அதுக்கு வந்துட்டு குறைய யூஸ் பண்ணணும்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் சைனை யூஸ் பண்றோம். அடுத்தது வந்துட்டு அதுக்கு மேல யூஸ் பண்ணலாம்னு இருக்கலாம். ஒன்று குறிப்பிட்ட நம்பர்ஸுக்கு பண்ணா இந்த லெஸ் தேன் சைனை யூஸ் பண்றோம். அந்த நம்பர்ஸுக்கு மேல யூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஆக குறைந்தது குறிப்பிட்ட நம்பர்ஸ். ஆக குறைந்த குறிப்பிட்ட நம்பர்ஸ் அந்த நம்பர்ஸ் அல்லது அதுக்கு மேல யூஸ் பண்ணலாம் தானே. சோ அந்த டைம்ல நம்ம யூஸ் பண்றது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் சைனை யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு யூஸ் பண்றது ஆக ஆக கூடுதலான அமௌண்ட், இது ஆக கூடியது. இட் மீன் இங்கிலீஷ்ல வந்து சொல்ல வேண்டுமென்றா நாட் எக்ஸீட்னு சொல்லுவோம். நாட் எக்ஸீட் வந்துட்டு சொல்லுவோம். நாட் எக்ஸீட் இதுக்கு மேல யூஸ் பண்ணல. 50 தான் மேக்ஸிமம். 50 தான் மேக்ஸிமம். சோ அந்த டைம்ல என்ன செய்யணும்? லெஸ் தென் ஈக்குவல் சைன் மாத்திரம் தான் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு மினிமம் ஆக குறைந்தது. சோ இத வந்துட்டு சொல்லுவோம் அட்லீஸ்ட்னு சொல்லுவோம். ஃபார் an எக்ஸாம்பிள் 15 எடுத்துக்கொண்டீங்கன்னா 50 அல்லது 50க்கு மேல யூஸ் பண்ணலாம்னு இருக்கும். சில இன்ஃபர்மேஷன் குறிப்பிட்ட நம்பர்ஸ் அல்லது அதுக்கு மேல யூஸ் பண்ணணும் என்று சொல்லி இருந்தா அங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் சைனை நீங்க யூஸ் பண்ணி கொள்ள முடியும். 50க்கு மேல யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு இது 50க்கு மேல யூஸ் பண்ணலாம்னு இருக்கும். குறிப்பிட்ட ப்ராப்ளத்தை நீங்க ரீட் பண்ணும் பொழுது வெரி கேர்ஃபுல்லா வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இங்க வந்துட்டு லெஸ் தேன் சைன் யூஸ் பண்றதா அல்லது கிரேட்டர் தென் சைன் யூஸ் பண்றதான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இது 2 சைன் வந்துட்டு யூஸ் பண்றோம். மூணாவது வந்துட்டு யூஸ் பண்றது ஈக்குவல் சைன் மாத்திரம். ஈக்குவல் மாத்திரம். இங்க கிரேட்டர் தென் வந்துட்டு இருக்குது, லெஸ் தேன் வந்துட்டு இருக்குது. அடுத்தது வந்துட்டு யூஸ் பண்ணலாம் ஈக்குவல் சைன் மாத்திரம். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட்லி சரியாக அந்த குறிப்பிட்ட நம்பர்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ற வேண்டாம். 15 நம்பர்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ற வேண்டாம். ஈக்குவல் 15 போடணும். அங்க லெஸ் தேனும் இல்ல, கிரேட்டர் தெனும் இல்ல. அங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட்லி அந்த குறிப்பிட்ட நம்பர்ஸை மட்டும்தான் யூஸ் பண்றோம். அந்த 50 நம்பர்ஸை தான் யூஸ் பண்றோம். 50 கிலோகிராம் மாத்திரம் தான் யூஸ் பண்றோம். அதுக்கு கூடவும் இல்ல, குறையவும் இல்லைண்டா அங்க ஈக்குவல் சைன் மாத்திரம் யூஸ் பண்ணணும். சோ நம்ம வந்துட்டு இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்ல வார 3 வகையான சைன் வந்துட்டு ஒரு கிரேட்டர் தென் சைன் யூஸ் பண்ணலாம், மற்ற லெஸ் தென் சைன் யூஸ் பண்ணலாம், அது ஈக்குவல் சைன் மாத்திரம் யூஸ் பண்ணலாம். சோ இதுதான் இதுல வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய அந்த ரிசோர்சஸை வந்துட்டு எவ்வாறு நம்ம வெளிப்படுத்துறது தான் இது வந்துட்டு. ஓகே, சோ அது வந்துட்டு ரெண்டாவது லீனியாரிட்டின்னா எல்லாத்தையும் ஒரு லைன்ல வந்துட்டு சொல்றது. ஒரு குறிப்பிட்ட ரிசோர்சஸை வந்துட்டு ஒரு லைன்ல வந்துட்டு சொல்றது. இது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி மத்த ரிசோர்சஸுக்கு வந்துட்டு நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, அடுத்தது வந்துட்டு மூணாவது வந்துட்டு அட்டிட்டிவிட்டி. சேர்க்கக்கூடிய தன்மை. அட்டிட்டிவிட்டி. சோ சேர்க்கக்கூடிய தன்மை நம்ம இங்க வந்துட்டு ரிசோர்சஸை வந்துட்டு சேர்த்து போறோம் தானே, பிளஸ் பண்ணி போறோம் தானே. இந்த பிளஸ் தான் சொல்றது அட்டிட்டிவிட்டின்னு சொல்றது. ஒவ்வொரு 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 பொருளையும் வந்துட்டு நம்ம எட் பண்ணிட்டு போறோம். ஃபார் an எக்ஸாம்பிள் மெட்டீரியல் எடுத்துக்கொண்டீங்கன்னா மெட்டீரியல்ல
3 கிலோகிராம் யூஸ் பண்றோம் ஒரு பொருளுக்கு. அதே மாதிரி பிளஸ் பண்ணினா தானே நம்ம டோட்டலா எவ்வளவு ரிசோர்சஸ், எவ்வளவு மெட்டீரியல் யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். பிளஸ் பண்ணி போனா தான் டோட்டலா எவ்வளவு ரிசோர்சஸ் யூஸ் பண்றோம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். சோ அந்த பிளஸ் சைனை தான் சொல்றது அடிட்டிவிட்டின்னு சொல்றது. ஆட் பண்ணிட்டு போறோம். ஆட் பண்ணிட்டு போறோம். சோ ஆட் பண்ணிட்டு போகும்பொழுது தான் டோட்டலா ஆக்சுவலா நம்ம எவ்வளவு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு ரிசோர்ஸஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இது வந்துட்டு 3வது. 4வது வந்துட்டு டிவிசிபிலிட்டி. டிவிசிபிலிட்டி பிரிபடக்கூடிய தன்மை. ஓகே, டிவிசிபிலிட்டி பிரிபடக்கூடிய தன்மைண்டா என்ன சொல்றேன்னா, இங்க வந்துட்டு முழு நம்பரை தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முழு நம்பர்னா 3, 2, 1 அப்படின்னு அந்த முழு நம்பருக்கு தானே முழு நம்பரை தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டெசிமல் தசத்துல வர நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம். அல்லது வந்துட்டு நம்மளுக்கு அந்த வகுக்கிற முறையில வந்துட்டு போடுவோம் தானே. சோ அந்த இதையும் வந்துட்டு ஃபிராக்ஷன்னு சொல்லுவோம். அந்த ஃபிராக்ஷன்லயும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். நம்மளுக்கு the whole numbers முழுத்தானதை தான் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. டிவிசிபிலிட்டின்னு சொல்றது ஃபார் an எக்ஸாம்பிள் 0.2 டெசிமல் நம்பரை நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த 3க்கு பதிலாக வந்துட்டு ஃபார் an எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு 3.5 என்று கிலோகிராம் வருமெண்டா. ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு 3.5 கிலோகிராம் யூஸ் பண்ணணும்டா 3.5 வந்துட்டு போடலாம். வந்துட்டு முழுத்தானம் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க டெசிமல்லையும் யூஸ் பண்ணலாம், தசத்திலையும் யூஸ் பண்ணலாம். மற்றது வந்துட்டு ஃபிராக்ஷன் ஃபார் an எக்ஸாம்பிள் 3/5 3/5 இல்லாட்டி 10/15 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிராக்ஷனையும் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். முழுத்தானம் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த நம்பர்ஸும் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். டெசிமல்லையோ இல்லாட்டி ஃபிராக்ஷன்லையோ நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, சோ அடுத்தது வந்துட்டு கடைசி வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லயும் வந்துட்டு பார்த்தோம். வந்துட்டு அதே சேம் கேரக்டர் வந்துட்டு அதே 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 சேம் வந்துட்டு இங்க அசம்ஷன்லயும் வந்துட்டு வருது. எதிர்கணியம் அல்லாத மாறி நான் நெகட்டிவிட்டி, நோ நெகட்டிவ் வேல்யூ. நான் நெகட்டிவிட்டின்னு சொல்றது நோ நெகட்டிவ் வேல்யூ, எல்லாமே பாசிட்டிவ். எல்லா டிசிஷன் வேரியபிள்ஸ்ல இருந்தும் வரக்கூடிய ஆன்சர் வந்துட்டு பாசிட்டிவ் ஆன்சர் மாத்திரம் தான், நெகட்டிவ் ஆன்சர் இல்ல. சோ இத வந்துட்டு சொல்றது நான் நெகட்டிவிட்டி. இது வந்துட்டு ஒரு அசம்ஷனும் கூட, ஒரு இது வந்துட்டு ஒரு பண்பும் கூட இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்ல வந்துட்டு. சோ இத வந்துட்டு பேசிக்கா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் about the லீனியர் ப்ரோக்ராமிங் நோக்கம் என்ன, அதுல உள்ள அதை எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம், சோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட அசம்ஷன் என்ன, இந்த விடயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுல வந்துட்டு எவ்வாறு எல்பி மாடலை வந்துட்டு நம்ம ஃபார்ம் பண்றது, எப்படி வந்துட்டு ஃபார்ம் பண்ண. ஆல்ரெடி நான் சொல்லிக்க லீனியர் ப்ரோக்ராமிங்ல பிகினிங்கா வந்துட்டு நீங்க செய்ய வேண்டிய விடயம் என்னன்னா, லீனியர் மாடல் எல்பி மாடல் ஒன்றை வந்துட்டு ஃபார்ம் பண்ணணும், ஃபார்முலேட் பண்ணணும். எல்பி மாடல்னா என்ன, அது குறிப்பிட்ட ப்ராப்ளத்தை வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் ஒரு சமன்பாட்டுல வந்து நம்ம காட்டுவோம்டா அதை வந்துட்டு சொல்றது எல்பி மாடல். எல்பி மாடல்னு சொல்றது ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளத்தை வந்துட்டு அந்த சமன்பாடு மூலமாக நம்ம ஆல்ரெடி நான் சமன்பாடு ஒன்று எழுதி காட்டினேன். சோ அதே மாதிரி நீங்க எழுதணும். அதைத்தான் சொல்றது எல்பி மாடல்னு சொல்றோம். அந்த எல்பி மாடல்ல இருந்து வந்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளல என்ன ப்ராப்ளம், இந்த நிறுவனத்தோட ப்ராப்ளம் என்ன என்று சொல்லி அந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நீங்க விளங்கிக் கொள்ள முடியும். சோ அந்த ஈக்குவேஷனை வச்சு அந்த எல்பி மாடலை வச்சு சால்வ் பண்றது தான் அடுத்த ஸ்டெப் வந்துட்டு எல்பி மாடலை வந்துட்டு ஃபார்முலேட் பண்ணினதுக்கு பிறகு அதை வந்துட்டு சால்வ் பண்றது. அதை சால்வ் பண்றதுக்கு தான் 2 மெத்தட்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். கிராஃபிக்கல் மெத்தட், கிராஃப் ஒன்று வரைஞ்சி அதுல இருந்து வந்துட்டு நம்ம சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம். இரண்டாவது வந்துட்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்.
ஓகே. அத வந்துட்டு அடுத்த சாப்டர்ல பார்த்துக்கொள்ளுவோம். வந்துட்டு அதை வந்துட்டு எவ்வாறு யூஸ் பண்றேன்னு சொல்லி. ஓகே. ஸோ வந்துட்டு இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு பிகினிங்ல உங்களுக்கு இப்ப நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கணித சமன்பாட்டை எப்படி வந்துட்டு அமைக்கிறது? எப்படி ஃபார்ம் பண்றது? எப்படி வந்துட்டு கணித சமன்பாட்ட வந்துட்டு ஃபார்முலேட் பண்றது? ஃபார்முலேட் தி எல்பி மாடல். ஸோ அதுக்கு வந்துட்டு பயன்படுத்துற ஸ்டெப்ஸ் வந்துட்டு 5 ஸ்டெப்ஸ் வந்து யூஸ் பண்றோம். இந்த 5 ஸ்டெப்ஸையும் வந்துட்டு உங்களுக்கு விளங்கிக் கொண்டீங்கன்னா, வெரி சிம்பிளா வந்துட்டு ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் வந்துட்டு நீங்க எல்பி மாடல வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஃபார்ம் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே. இப்போ வந்துட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு என்னன்னா, ஐடென்டிஃபை த டிசிஷன் வேரியபிள்ஸ். டிசிஷன் வேரியபிள வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் டிசிஷன் வேரியபிள்ஸ்னா என்னன்னு. அப்ப குறிப்பிட்ட ப்ராப்ளத்த நீங்க ரீட் பண்ணும் பொழுது, அங்க வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் என்னென்ன டிசிஷன்ஸ் வேரியபிள்ஸ் இருக்கு. என்னென்னத்துக்கு நம்ம சொல்யூஷன் குடுக்கணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த டிசிஷன் வேரியபிள்ல ஈஸியாக அண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு, டிசிஷன் வேரியபிள்ல ஈஸியாக வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்கு நான் சொன்னேன். டிசிஷன் வேரியபிள்ல ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு, நீங்க வந்துட்டு நோக்கத்தோட கனெக்ட் பண்ணணும். நோக்கத்தோட கனெக்ட் பண்ணினீங்க. நோக்கம் சரியா கிளியரா இருந்துச்சுன்னா, ஈஸியா வந்துட்டு டிசிஷன் வேரியபிள வந்துட்டு நம்ம அறிஞ் அ அ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே. ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் சொல்றேன். ஆல்ரெடி எடுத்த எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். 2 பொருள உற்பத்தி செய்றாங்க. நோக்கம் வந்துட்டு இலாபத்த அதிகரிக்கிறது. ஸோ வந்துட்டு இப்ப வந்து இலாபம் அதிகரிக்கிறது நோக்கம். ஸோ இங்க வந்துட்டு ஒரு கொஸ்டின நம்ம கேட்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளத்த எடுத்துக்கொண்டாலும், இந்த ரிசோர்ஸஸ் சம்பந்தமான எந்த ஒரு ப்ராப்ளத்த எடுத்துக்கொண்டாலும், நீங்க டிசிஷன் வேரியபிள வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கோ, இல்லாட்டி ஐடென்டிஃபை பண்றதுக்கோ, நீங்க வெரி சிம்பிளான ஒரு கொஸ்டின வந்துட்டு கேட்டீங்கன்னா, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குத்தானே! ஸோ அதுதான் வந்துட்டு டிசிஷன் வேரியபிள். ஒரு கொஸ்டின் வந்துட்டு நான் கேட்பேன் எடுத்துட்டு, அந்த அதே மாதிரி கொஸ்டின வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு நீங்க வந்துட்டு கேட்டுக்கொள்ள முடியும். எந்த ப்ராப்ளம்ண்டா, இந்த லீனியர் புரோகிராமிங்கு கீழ வார எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு நீங்க கேட்டுக்கொள்ள முடியும். நிறுவனத்தில் உள்ள வளங்கள் பற்றாக்குறையான வளங்கள் தொடர்பான ப்ராப்ளத்துக்கு நீங்க இந்த கொஸ்டின கேட்டீங்கன்னா, டிசிஷன் வேரியபிள நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே. அது வந்துட்டு நோக்கத்தோட கனெக்ட் பண்றோம். ஓகே. ஸோ 2 பொருள உற்பத்தி செய்றீங்க. பொருள் அந்த அந்த குறிப்பிட்ட நோக்கம் வந்துட்டு, நிறுவனத்தில நோக்கம் வந்துட்டு இலாபத்த அதிகரிக்கிறது. ஸோ இங்க வந்துட்டு கேட்கிற கேள்வி என்னன்னா, எவ்வாறு? இந்த எவ்வாறுன்னு சொல்றது எந்த ஒரு லீனியர் மாடல்லயும் வந்துட்டு நீங்க டிசிஷன் வேரியபிள ஐடென்டிஃபை பண்றதுக்கு நீங்க இத யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். எவ்வாறு? ஹவ் டூ எவ்வாறு இலாபத்த அந்த 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 நோக்கத்த வந்துட்டு அதோட கனெக்ட் பண்ணுங்க. நோக்கத்த வந்துட்டு அதோட கனெக்ட் பண்ணு. ஹவ் டூ எவ்வாறு அந்த 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 கொஸ்டினோட நீங்க நோக்கத்த வந்துட்டு கனெக்ட் பண்ணினீங்கன்னா, அங்க வார ஆன்சர் இருக்குத்தானே! அந்த ஆன்சர் தான் டிசிஷன் வேரியபிள்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல வந்துட்டு பாருங்க, எவ்வாறு லாபத்த அதிகரிக்கிறது? ஹவ் டூ மேக்ஸிமைஸ் த புராஃபிட். ஹவ் டூ மேக்ஸிமைஸ் த புராஃபிட். எவ்வாறு புராஃபிட்ட அதிகரிக்கிறது? ஸோ எவ்வாறு அதிகரிக்கிற அந்த பெர்ட்டிகுலர் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த எக்ஸாம்பிள்ல வந்துட்டு எவ்வாறு புராஃபிட் அதிகரிக்கலாம்? அந்த 2 பொருளை உற்பத்தி செய்றதால அதிகரிக்கலாம் தானே! 2 பொருளை X என்ற பொருளையும், Y என்ற பொருளை உற்பத்தி செய்றதால தான் அங்க இலாபம் வந்து வந்து அதிகரிக்க போகுது. இன்கிரீஸ் ஆக போகுது. ஸோ வந்துட்டு அங்க உற்பத்தி செய்ற அந்த X என்ற பொருளும், Y என்ற பொருளும் தான் டிசிஷன் வேரியபிள். அதோட ஆன்சர் என்ன? ஹவ் டூ மேக்ஸிமைஸ் த புராஃபிட். அந்த எக்ஸாம்பிள்ல வந்துட்டு எக்ஸ் அண்ட் ஒய் தானே. எக்ஸ் என்ற பொருளை உற்பத்தி செய்யறதாலையும் ஒய் என்ற பொருளை உற்பத்தி செய்யறதாலையும் நம்ம அங்க குறிப்பிட்ட நிறுவனத்தின் லாபத்தை அதிகரித்து கொள்ள முடியும். ஸோ எக்ஸும் ஒய்யும் தான் டிசிஷன் வேரியபிள் இங்க. ஸோ இதே மாதிரி எந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும், வளம் தொடர்பான பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டா, இந்த கொஸ்டினுக்கு கேளுங்க. ஹவ் டு மேக்ஸிமைஸ் ஹவ் டு மினிமைஸ் த நோக்கம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆயிருக்கலாம்.
மேக்ஸிமைஸா இருக்கலாம், இல்லாட்டி மினிமைஸா இருக்கலாம். ஸோ அந்த அத நீங்க கனெக்ட் பண்ணி இந்த கொஸ்டின கேட்டு வார ஆன்சர் இருக்குத்தானே, அதுதான் வந்துட்டு டிசிஷன் வேரியபிள்ஸ். அதுதான் வந்துட்டு டிசிஷன் வேரியபிள்ஸ். ஓகே. டிசிஷன் வேரியபிள கண்டுபிடிச்சதுக்கு பிறகு, மேலுக்கு நான் அந்த எக்ஸாம்பிள வந்துட்டு இரேஸ் பண்ணிட்டேன். அது வெரி ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இத விளங்கப்படுத்துறதுக்கு. 1 செகண்ட் வந்துட்டு நான் அத வந்துட்டு எழுதிக் கொள்றேன் வந்துட்டு. ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம எழுதினதை நான் எழுதிக் கொள்றேன். ப்ராஃபிட் வந்துட்டு ஒரு எக்ஸ் என்ற பொருள் உற்பத்தி செய்யறதால ₹50 இலாபம் கிடைக்குது. 30 வந்துட்டு கிடைக்குது. அதே மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்றோம். அப்புறம் மெஷின் ஹவர்ஸ். ஓகே. அடுத்தது வந்துட்டு பயன்படுத்துறது லேபர்ஸ். ஓகே. மெட்டீரியல்ல வந்துட்டு 3 kg வந்துட்டு யூஸ் பண்றோம். இங்க 2 kg வந்துட்டு யூஸ் பண்றோம். மேக்ஸிமம் வந்துட்டு அவைலபிளா இருக்கிறது 50 kgன்னு சொல்லி நான் சொன்னேன் வந்துட்டு. ஸோ அதே மாதிரி மெஷின் ஹவர்ஸுக்கு நம்ம அதே மாதிரி எடுத்துக்கொள்ள முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிசோர்ஸஸ மட்டும் நான் எடுத்துக்கொள்றேன். ஸோ இங்க வந்துட்டு முதலாவது என்ன இருக்கிறது? ஐடென்டிஃபை த டிசிஷன் வேரியபிள்ஸ். ஸோ இங்க வந்துட்டு நோக்கம் என்ன? ப்ராஃபிட் அதிகரிக்கிறது. ஸோ அதை எவ்வாறு அதிகரிக்கலாம்? எவ்வாறு ப்ராஃபிட்ட வந்து அதிகரிக்கலாம்? என்ன ஆன்சர் வந்துட்டு எக்ஸ் என்ற பொருளையும் y என்ற பொருளையும் உற்பத்தி செய்யறதால அதிகரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஐடென்டிஃபை த டிசிஷன் வேரியபிள் எக்ஸ் அண்ட் y. இப்போ ஓகே தானே? செகண்ட் வந்துட்டு என்ன கேட்டிருக்கேன்? என்ன ஸ்டெப்ஸ் வந்துட்டுண்டா ஐடென்டிஃபை த கோஎஃபிஷியன்ட் ரிலேட்டட் டு த ஆப்ஜெக்டிவ் ஃபங்ஷன்ஸ். objective functions. Okay. So coefficient வேல்யூன்னு சொல்றது ஐடென்டிஃபை த கோஎஃபிஷியன்ட்னு சொல்றது நம்பர்ஸ். கோஎஃபிஷியன்ட்னா ஒரு குறிப்பிட்ட டிசிஷன் வேரியபிள்ஸுக்கு முன்னுக்கு ஒரு நம்பர்ஸ் ஒன்று வரும் தானே, அதைத்தான் சொல்றது கோஎஃபிஷியன்ட். அதுக்கு முன்னுக்கு வார நம்பர்ஸ் தான் கோஎஃபிஷியன்ட். ஸோ வந்துட்டு இப்ப வந்துட்டு நாம எல்பி மாடல் ஒன்று நம்ம எழுதலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த நாளையும் வந்துட்டு கட்டாயம் ஒரு எல்பி மாடல்ல இருக்க வேண்டிய விடயம். நோக்கம் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. இரண்டாவது லிமிட்டட் ரிசோர்சஸ் என்னென்று ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்தது டிசிஷன் வேரியபிள் இருக்கணும். அதே மாதிரி எல்லாத்தோட ஆன்சர்ஸும் வந்துட்டு பாசிட்டிவ் ஆன்சர்ன்னு நீங்க சொல்லணும். இந்த நாளை உள்ளடக்கியது தான் ஒரு எல்பி மாடல். ஒரு எல்பி மாடல்ல கட்டாயம் இருக்க வேண்டிய விடயங்கள் இந்த 4. இந்த 4ல எதையும் வந்துட்டு மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த 4 விடயங்களும் கட்டாயம் வந்துட்டு ஒரு எல்பி மாடல்ல இருக்க வேண்டிய விடயம். ஓகே. ஸோ வந்துட்டு இப்ப வந்துட்டு பாருங்க, நம்ம என்ன டிசிஷன் வேரியபிள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி என்ன நோக்கம் வந்துட்டு அந்த நிறுவனத்திட நோக்கத்தையும் டிசிஷன் வேரியபிள்ஸ் அண்ட் ஒப்ஜெக்டிவ் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் வந்துட்டு. ஸோ இந்த குறிப்பிட்ட எக்ஸாம்பிள்ல உள்ள ஒப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன? மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட். மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட். ப்ராஃபிட்டை அதிகரிக்கிறது தானே. ஸோ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் மேக்ஸிமைஸ். ஒப்ஜெக்டிவ் வச்சு நம்ம எழுதணும். மேக்ஸிமைஸ் எழுதணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒப்ஜெக்டிவ் வந்துட்டு மினிமைஸ் ஆயிருக்குமெண்டா நீங்க எழுதணும் வந்துட்டு மினிமைஸ் எழுதணும். 2 வகையான ஒப்ஜெக்டிவ் தான் இருக்கும். சில நிறுவனத்துல மேக்ஸிமைஸா இருக்கும், சில நிறுவனத்துல மினிமைஸா இருக்கும். ஸோ நீங்க எந்த ஒரு டவுட்டும் பட தேவையில்ல. எந்த ஒரு எல்பி மாடல் எடுத்துக்கொண்டாலும் ஒன்று மேக்ஸிமைஸா இருக்கும் அல்லது மினிமைஸா இருக்கும். அது குறிப்பிட்ட ப்ராப்ளத்துல உள்ள நோக்கத்தை அடிப்படையாக வச்சு நீங்க 2ல ஒன்று எழுதிக் கொள்ள முடியும். மேக்ஸிமைஸோ மினிமைஸ். இந்த எக்ஸாம்பிள்ல வந்துட்டு 2 பொருளையும் உற்பத்தி செய்து இலாபத்தை அதிகரிப்பது தான் நோக்கம். இலாபத்தை அதிகரிப்பது நோக்கம். ஸோ இலாபத்தை அதிகரிப்பதுன்னு சொல்ற என்ன வேர்டிங் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் வந்துட்டு மேக்ஸிமைஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள் காஸ்ட்டை வந்துட்டு குறைக்கிறதுக்கு என்ன வேர்டிங் யூஸ் பண்ணலாம்? மினிமைஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளணும் ஒரு எல்பி மாடல் எழுதக்கூட. மேக்ஸிமைஸா மினிமைஸா ஒப்ஜெக்டிவ்னு எழுதி கொள்ளணும். ஸோ அதுக்கப்புறம் ஈக்குவல் நீங்க யூஸ் பண்ணணும். மேக்ஸிமைஸ் ஈக்குவல். இப்போ நம்ம ஒப்ஜெக்டிவ் நம்மட இங்க வந்துட்டு முதலாவது என்ன இருக்குது? நோக்கம். இந்த நோக்கத்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதி கொள்ளணும். மேக்ஸிமைஸ் என்று சொல்லிட்டு எழுதிட்டு
ஸோ எக்ஸ் என்ற பொருளும் y என்ற பொருளும் இருக்குது. ஸோ எக்ஸ் என்ற பொருளை ஒன்றை உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளவு வந்துட்டு லாபம் வருது? நோக்கத்தை ஃபர்ஸ்ட் எழுதணும். நோக்கத்தை ஃபர்ஸ்ட் எழுதணும். நோக்கம் வந்துட்டு மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட். ஸோ அந்த ப்ராஃபிட் எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்க ஈக்குவலுக்கு பிறகு எழுதணும். ஸோ 50 ரூபாய் வந்துட்டு ஒரு பொருளை உற்பத்தி செய்யறத ஒரு எக்ஸ் என்ற பொருளை உற்பத்தி செய்யறதால கிடைக்குது. இப்போ 50x. ஸோ இந்த 50xல இருந்து என்ன விளங்கிக் கொள்றீங்க நீங்க? ஒரு எக்ஸ் என்ற பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு 50 ரூபாய் லாபம் கிடைக்குது. ஸோ 50x. அடுத்தது வந்துட்டு 30y. 30 ரூபாய் லாபம் கிடைக்குது ஒரு y என்ற பொருளை உற்பத்தி செய்யறதால. ஸோ இந்த ரெண்டையும் நீங்க கனெக்ட் பண்றது எவ்வாறு கனெக்ட் பண்ணலாம்? ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன். ஆக்டிவிட்டி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணினீங்கன்னா மொத்தமாக கிடைக்கக்கூடிய இலாபத்தையோ அல்ல மொத்தமா அடையக்கூடிய அந்த நோக்கத்தையோ நம்ம கால்குலேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ 50x பிளஸ் 30y சொல்றது இது ஒப்ஜெக்டிவ். இது வந்துட்டு ஒப்ஜெக்டிவ் வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்திட ஒப்ஜெக்டிவ் வந்துட்டு நோக்கம் வந்துட்டு நிறுவனத்திட நோக்கம். ஸோ இந்த நிறுவனத்திட நோக்கத்தை நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம் தான். இப்ப பாருங்க வந்துட்டு எக்ஸ் என்ற ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதால 50 ரூபாய் லாபம் கிடைக்குது. y என்ற ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதா ஒரு பொருள் அது முக்கியம் வந்துட்டு சரியா? ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதால கிடைக்கிற லாபம் வந்துட்டு 30. ஸோ இது வந்துட்டு ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல முதலாவது ஓகே, முதலாவது எழுதிட்டேன். ரெண்டாவது என்ன வந்துட்டு லிமிட்டட் ரிசோர்சஸ். ஸோ இங்க வந்துட்டு பாருங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லயும் வந்துட்டு அதே சேம் இதுல வந்துட்டு பார்த்துக்கொள்ளலாம். முதலாவது வந்துட்டு டிசிஷன் வேரியபிளை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ டிசிஷன் வேரியபிள் ஓகே தானே? டிசிஷன் வேரியபிளை ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஹவு டு எவ்வாறு வந்துட்டு நம்ம அந்த குறிப்பிட்ட ஒப்ஜெக்டிவ் அடையலாம். ஹவு டு மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? எக்ஸ் என்ற y என்ற பொருளை உற்பத்தி செய்யறதால ரீச் பண்ணலாம். ஸோ எக்ஸும் வையும் தான் டிசிஷன் வேரியபிள். ஸோ ரெண்டாவது வந்துட்டு கோஃபிஷியனை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தானே இது. இந்த ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல வர கோஃபிஷியன் இந்த நம்பர்ஸை தான் சொல்றது இந்த கோஃபிஷியன். கோஃபிஷியன் ரிலேட்டட் டு ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்றா எக்ஸும் வைக்கு முன்னுக்கு வார நம்பர்ஸ் இருக்குத்தானே, அதுதான் வந்துட்டு கோஃபிஷியன். ஓகே. ஸோ தேர்ட் வந்துட்டு அதோட ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம எழுதி கொள்ளணும். கன்ஸ்ட்ரக்ட் த ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை வந்து நம்ம எழுதி கொள்ளணும். இதான் ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இப்போ டிசிஷன் வேரியபிளை கண்டுபிடிச்சிட்டோம், கோஃபிஷியன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டவுட் இருந்தா அன்மியூட் பண்ணுங்க, மற்றபடி மியூட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. ஸோ வந்துட்டு முதலாவது வந்துட்டு டிசிஷன் வேரியபிள் ஓகே தானே, எக்ஸும் வையும். இரண்டாவது வந்துட்டு கோஃபிஷியன் வந்துட்டு கோஃபிஷியன் வந்துட்டு மூணாவது வந்துட்டு என்ன, இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்றோம், அதுதான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இதான் வந்துட்டு ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். மூணும் வந்துட்டு இதுக்குள்ளேயே அடங்குது. ஹலோ 1781 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ மியூட் பண்ணிக்கொள்ளுங்க ப்ளீஸ். ஸோ இந்த மூணையும் வந்துட்டு இதுக்குள்ள வந்துட்டு உள்ளடக்கிட்டோம். ஒன்று டிசிஷன் வேரியபிள ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அதே மாதிரி கோஃபிஷியனையும் வந்துட்டு போட்டுட்டோம், இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூணாவது பாருங்க கன்ஸ்ட்ரக்ட் ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். இதுல இருந்து வந்துட்டு என்ன விளங்கி கொள்றீங்க? இந்த ஒப்ஜெக்டிவ்ல இருந்து வெரி சிம்பிள். இந்த ஈக்குவேஷன்ல இருந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இந்த குறிப்பிட்ட நிறுவனத்தோட நோக்கம் வந்துட்டு மேக்ஸிமைஸ் வந்துட்டு, ஸோ அந்த மேக்ஸிமைஸை வந்துட்டு எப்படி நம்ம ரீச் பண்ணலாம்டா, எக்ஸ் என்ற y என்ற பொருளை உற்பத்தி செய்யலாம். ஸோ எக்ஸ் என்ற பொருளை உற்பத்தி செய்யறதால 50 rupees கிடைக்குது, y என்ற ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதால 30 rupees லாபம் கிடைக்குது. ஸோ இது மூணையும் நம்ம முதல் 3 ஸ்டெப்ஸையும் வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன்ல வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிட்டோம்.
ஓகே. அடுத்தது வந்துட்டு 4வது வந்துட்டு லிமிட்டட் ரிசோர்சஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். என்னென்ன ரிசோர்சஸ் வந்துட்டு லிமிட்டடா இருக்கின்று ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்ப வந்துட்டு 3 வகையான ரிசோர்சஸ் யூஸ் பண்றோம்னு இந்த எக்ஸாம்பிள்ல நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று மெட்டீரியல், மெஷின் ஹவர்ஸ், லேபர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றேன். இத வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். என்னென்ன லிமிட்டட் ரிசோர்சஸோ அத வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்க. 5வது வந்துட்டு ஸ்டெப் 5 வந்துட்டு லாஸ்ட் வந்துட்டு அந்த எல்லா லிமிட்டட் ரிசோர்ஸஸையும் வந்துட்டு இதே மாதிரி ஈக்குவேஷன்ல நம்ம எழுதிக் கொள்ளணும். எல்லா ரிசோர்ஸஸையும் வந்துட்டு ஈக்குவேஷன்ல வந்துட்டு எழுதிக் கொள்ளணும். சமன்பாடு வந்துட்டு நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ரிசோர்ஸஸுக்கும் ஒவ்வொரு ஈக்குவேஷன். மெட்டீரியலுக்கு ஒரு ஈக்குவேஷன், மெஷின் ஹவர்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன், லேபர்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி எத்தனை ரிசோர்ஸஸ் இருக்குதோ அத்தனை ரிசோர்ஸஸுக்கும் ஒவ்வொரு ஈக்குவேஷன் வந்துட்டு நீங்க எழுதிக் கொள்ளணும். ஒவ்வொரு சமன்பாடு வந்துட்டு எழுதிக் கொள்ளணும். ஓகே. ஸோ அந்த ரிசோர்ஸஸுக்கு வந்துட்டு நம்ம எவ்வாறு ஸ்டார்ட் பண்ணுவோம்டா, இந்த எல்பி மாடல்ல வந்துட்டு இந்த எல்பி மாடல்ல எவ்வாறு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்டா, ஒவ்வொரு ரிசோர்ஸஸுக்கும் சப்ஜெக்ட் டுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். சப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் டுன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். சப்ஜெக்ட் டுக்கு கீழே தான் ஒவ்வொரு ரிசோர்ஸஸையும் வந்துட்டு ஈக்குவேஷன்ல வந்துட்டு போட போறோம். ஸோ ஒப்ஜெக்டிவ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதி கொள்ளணும். அதுக்கு கீழே சப்ஜெக்ட் டுன்னு சொல்லி போட்டு அங்க லிமிட்டட் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் நீங்க ஈக்குவேஷன்ல வந்துட்டு போட்டு காட்டணும். ஈக்குவேஷன்ல வந்து போட்டு காட்டணும் எல்லா லிமிட்டட் ரிசோர்ஸஸையும். ஸோ ஒன்று மெட்டீரியலை மட்டும் நான் செய்து காட்டுறேன். ஆல்ரெடி நான் மெட்டீரியலுக்கு நான் ஈக்குவேஷன் எழுதி காட்டியிருக்கிறேன். எவ்வளவு யூஸ் பண்றாங்க? ஒரு எக்ஸ்ன்ற பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு 3 kg வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஸோ ஒரு எக்ஸ்ன்ற பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு 3 kg வந்துட்டு யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி பிளஸ் பண்ணி 2வது பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு y என்ற பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு 2 kg வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஒரு பொருளுக்கு. அது வெரி இம்பார்ட்டன்ட் வந்துட்டு இந்த எல்பி மாடல்ல. ஓகே. ஸோ 2 பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளவு வந்துட்டு கேஜி வந்துட்டு மேக்ஸிமமா இருக்குது? 50 கேஜி. மேக்ஸிமம் வந்துட்டு 50ன்னு சொல்றதால லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் 50ன்னு சொல்லி நீங்க போடணும். ஓகே. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 3 வகையான சைன் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அந்த சிச்சுவேஷன் அந்த குறிப்பிட்ட எக்ஸாம்பிள நீங்க ரீட் பண்ணும் பொழுது அங்க வந்துட்டு ஈஸியா வந்துட்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். லெஸ் தென் சைன் யூஸ் பண்ணணுமா? அல்லது கிரேட்டர் தென் சைன் யூஸ் பண்ணணுமா? அப்படி ஈக்குவல் சைன் மாத்திரம் தான் யூஸ் பண்ணணுமானா அந்த கொஸ்டினை ரீட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். ஓகே. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரைன் வந்துட்டு ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸஸ வந்துட்டு ஈக்குவேஷன்ல காட்டுறீங்க. அதே மாதிரி 2வது வந்துட்டு நீங்க மெஷின் ஹவர்ஸுக்கு எடுக்கலாம். அடுத்து லேபர் ஹவர்ஸுக்கு இதே மாதிரி நீங்க காட்டலாம். இது வந்துட்டு மெட்டீரியலுக்கு மாத்திரம். ஸோ உங்களுக்கு வேணுமெண்டா பிராக்கெட்டுக்குள்ள வந்துட்டு பக்கத்துல பிராக்கெட்ல வந்துட்டு நீங்க மென்ஷன் பண்ணலாம். மெட்டீரியல் யூசேஜ், அவைலபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல். மெட்டீரியல்ற அளவு வந்துட்டு இதுல காட்டப்பட்டிருக்குன்னு நீங்க சொல்லலாம். 2வது ஈக்குவேஷன் வந்துட்டு நீங்க மெஷின் ஹவர்ஸுக்கு எடுக்கணும். அதோட நம்பர்ஸ் ஒன்று தந்துருங்க. ஒரு நம்பர்ஸை போடுங்க. நம்பர்ஸை போட்டு ஒரு லிமிட்டடை போடுங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி 2 ஈக்குவேஷன். அது லேபர் ஹவர்ஸுக்கும் ஒரு ஈக்குவேஷனை நீங்க இது கீழே எழுதி கொள்ளணும். ஒவ்வொரு ரிசோர்ஸஸுக்கும் ஒவ்வொரு ஈக்குவேஷன். ஒவ்வொரு ரிசோர்ஸஸுக்கும் ஒவ்வொரு ஈக்குவேஷன் நீங்க டெவலப் பண்ணி கொள்ளணும். ஸோ இவ்வளவுத்தையும் சேர்த்தது தான் இதோட ஸ்டெப்ஸ் வந்துட்டு. முதல் 3 ஸ்டெப்ஸும் வந்துட்டு ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்துட்டு 4வது 5வது வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் டுக்கு கீழே வருகிறது. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இதுல ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு என்னென்ன நோக்கம் அது ஓகே தானே உங்களுக்கு? 2வது வந்துட்டு லிமிட்டட் ரிசோர்சஸ் அதுவும் ஓகே. முடிவு மாறுகிறது டிசிஷன் வேரியபிள் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொள்ள முடியும். அந்த கொஸ்டினை கேட்கறதால அந்த கொஸ்டின்ல வர ஆன்சர் தான் டிசிஷன் வேரியபிள்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தது வந்துட்டு 4வது நான் நெகட்டிவிட்டின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அசம்ஷன்லையும் வந்துட்டு இது வந்துட்டு வருது. நான் நெகட்டிவிட்டி எல்லா டிசிஷன் வேரியபிள் பாசிட்டிவ்னு சொல்லணும். அதையும் வந்துட்டு இந்த எல்பி மாடல்ல ஃபைனலா வந்துட்டு நீங்க இன்க்ளூட் பண்ணி கொள்ள வேண்டும். சொல்லணும். எல்லா டிசிஷன் வேரியபிள்ஸ் பாசிட்டிவ்னு சொல்லணும். ஸோ இங்க லிமிட்டட் ரிசோர்சஸ் எல்லாத்தையும் எழுதினதுக்கு பிறகு
ஓகே. சப்ஜெக்ட் டூன்னு போட்டு இங்க தான் ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு குடுத்து, சப்ஜெக்ட் டூன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு ரிசோர்ஸஸையும் வந்து நீங்க எழுதணும். ஸோ அடுத்து ஃபைனலா வந்துட்டு எல்லா டிசிஷன் வேரியபிள் பாசிட்டிவ்ன்னு சொல்றதுக்கு வெரி சிம்பிளா நீங்க எப்படி சொல்லலாம்டா, ஒவ்வொரு டிசிஷன் வேரியபிள் என்னென்ன டிசிஷன் வேரியபிள் இருக்கு? எக்ஸும், ஒய்யும் தானே இருக்கு. ஸோ நீங்க எக்ஸ், ஒய் நீங்க இதுக்கு மேல 3 டிசிஷன் வேரியபிள் இருக்க வேண்டாம். எக்ஸ், ஒய், ஜெட் அப்படின்னு நீங்க ஒவ்வொரு டிசிஷன் வேரியபிளையும் கமா வந்துட்டு போட்டு எழுதிக் கொள்ளணும். எழுதிக் கொண்டதுக்கு பிறகு நெகட்டிவிட்டின்னா என்ன மீனிங்? நோ நெகட்டிவ் வேல்யூ. நோ நெகட்டிவ் வேல்யூ எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணும்? 0ல இருந்து தானே ஸ்டார்ட் பண்ணும். 0 அல்லது 0க்கு மேல வருமெண்டா எல்லாம் பாசிட்டிவ் ஆன்சர் தானே. நெகட்டிவிட்டின்ற அசம்ப்ஷன் என்றா ப்ராப்பர்ட்டின்னா என்ன மீனிங்? நோ நெகட்டிவ் வேல்யூ. எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ் வேல்யூ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 0 அல்லது 0க்கு மேல. 0 அல்லது 0க்கு மேல எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவ் வேல்யூ தானே. ஸோ அதனால நீங்க எவ்வாறு எழுதுவீங்க? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0ன்னு போட்டீங்கன்னா சரி. இத லாஸ்ட்டா வந்துட்டு எண்ட் ஆஃப் த எல்பி மாடல் வந்துட்டு இப்படி முடிக்கணும் நீங்க. எல்லா டிசிஷன் வேரியபிளையும் கமா வந்துட்டு போட்டு எழுதிட்டு, எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவ்ன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன செய்யணுமெண்டா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0ன்னு சொல்லி நீங்க போடணும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0ன்னு போட்டீங்கன்னா, இவ்வளோத்தையும் உள்ளடக்கியது தான் எல்பி மாடல். டெஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளத்த வந்துட்டு பார்த்து, அதுக்கு நீங்க எல்பி மாடல் இந்த ஈக்குவேஷன வந்துட்டு டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணதுக்கு பிறகு இத வந்துட்டு நீங்க சால்வ் பண்ணலாம். ஆனா சால்வ் பண்றத ஃபைனலா படிக்க போறோம். கிராஃப் வந்துட்டு வரைஞ்சு, நீங்க கிராஃப் ஒண்ண வரைஞ்சு நீங்க சொல்யூஷன் குடுக்கலாம். அத சிம்ப்ளெக்ஸ் டேபிள்ன்னு சொல்றோம். சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். டேபிள் ஒண்ணு பிரிப்பேர் பண்ணி அதுல மூலம் சொல்யூஷன் குடுக்கலாம். ஸோ 2 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்மளுக்கு தெரியணும். எல்பி மாடல் எப்படி டெவலப் பண்றது? எல்பி மாடல்ல ஏதாவது பிழ விட்டீங்கன்னா என்ன நடக்கும்? சொல்யூஷன் பிழைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க எல்பி மாடல்ல வந்துட்டு தரோ நாலேட்ஜ் வந்து எடுக்கணும். டிஃபரண்ட் எக்ஸாம்பிள் நான் இங்க போட்டிருக்கிறேன். அதுக்கு வந்துட்டு எல்லா எக்ஸாம்பிளுக்கும் ஆன்சர் வந்துட்டு போட்டிருக்கிறேன். ஆன்சரும் தந்திருக்கிறேன். ஸோ எல்லா ப்ராப்ளத்துக்கும் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்பி மாடல எப்படி டெவலப் பண்றது? எப்படி ஃபார்முலேட் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அது எல்பி மாடல்ல இருந்து தான் சொல்யூஷன் குடுக்க போறோம். எல்பி மாடல்ல ஏதாவது பிழ விட்டீங்கன்னா, ராங்கா இருக்குமெண்டா, அங்க சொல்யூஷனும் பிழ. அப்ப மார்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு குறையும். ஸோ அதனால உங்களுக்கு சரியான முறையில அ உங்களுக்கு எல்பி மாடல்ல எந்த ஒரு டவுட்டும் இல்லாம கிளியரா வந்துட்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஸோ அதுக்கு பிறகு நம்ம வந்துட்டு 2 மெத்தட் யூஸ் பண்ணி சொல்யூஷன குடுத்துக் கொள்ள முடியும். ஸோ இது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் விடத்திட்ட தே தேவைப்பாட்டுக்காக வேண்டி ஆ நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் வந்துட்டு. இப்படித்தான் எல்பி மாடல் உருவாக்கணும் வந்து. ஸோ கீழுக்கு வந்துட்டு நிறைய எக்ஸாம்பிள் 5, 6 எக்ஸாம்பிள் வந்துட்டு வித் ஆன்சர்ஸோட போட்டிருக்கிறேன். அத வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்ப வந்துட்டு பார்த்துக்கொள்வோம். அதுக்கு முதல் உங்களுக்கு இப்ப வரைக்கும் நான் இன்றைக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் வந்துட்டு விளங்கப்படுத்தினதுல ஏதாவது டவுட் இருக்குமெண்டா கேட்டுக்கொள்ளுங்க. அல்லது அந்த கேட்டுக்கொள்ற அந்த சந்தர்ப்பத்திலே நீங்க ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். ஒரு 5 மினிட்ஸ் தான். அதுக்கு மேல இல்ல. 5 மினிட்ஸ் பிரேக் ஒண்ணு எடுத்துட்டு, அ நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள மட்டும் நான் வழங்கப்படுத்துறேன். அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு அத வந்துட்டு நான் கன்டின்யூ பண்ணிக் கொள்ளுவேன். ஸோ 9க்கு வந்துட்டு நான் இன்றைக்கு வந்துட்டு அவங்களோட லெக்சர்ஸ வந்துட்டு நான் முடிச்சுக் கொள்ளுவேன். ஸோ அதுக்குள்ள அந்த ஒரு 5 மினிட்ஸுக்குள்ள சின்ன ஒரு அந்த டைமுக்குள்ள உங்களோட ஏதாவது கொஸ்டின் இருக்குமெண்டா கேட்டுக்கொள்ளுங்க. ஸோ அல்லது அந்த 5 மினிட்ஸ் நீங்க உங்களோட இதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் அ 5 சரியா 5 மினிட்ஸ்ல அடுத்த முதலாவது எக்ஸாம்பிள வந்துட்டு வழங்கப்படுத்தி, இன்றைய கிளாஸ வந்துட்டு வைண்ட் அப் பண்ணிக் கொள்ளுவேன். ஓகே.
வழங்க எக்ஸாம்பிள் தான். அதை வந்துட்டு பார்த்துக்கொள்ளுவோம். ஓகே, ஸோ ஓகே, ஸோ வந்துட்டு இப்போ பார்த்துக்கொள்வோம். அதுக்கான ஆன்சர்ஸும் இருக்கு. நான் ஒவ்வொரு அந்த விடைய அந்த ஆன்சர் வந்துட்டு நான் இதை வந்துட்டு அந்த ஸ்டெப்ஸூடாகத்தான் சொல்லியிருக்கிறேன் வந்துட்டு. 5 ஸ்டெப்ஸ் இருக்குதானே. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு டிசிஷன் வேரியபிள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதில் கொஃபிஷியன்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அதில் சமன்பாடு எழுதணுமெண்டு 5 இது இருக்குதானே. அந்த 5ஐயும் யூஸ் பண்ணி எழுதுனதுக்கு பிறகு ஃபைனலாக வந்துட்டு இதுதான் வந்துட்டு எல்பி மாடல். இந்த 5 ஸ்டெப்ஸையும் உள்ளடக்கி ஃபைனலா வந்துட்டு இந்த எல்பி மாடல் தான். இதுதான் ஆன்சர் வந்துட்டு. ஆனா நான் ஸ்டெப்ஸ் வைஸா விளங்கப்படுது. இந்த 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 ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாத்திரம் தான் இந்த ஸ்டெப்ஸை மட்டும் விளங்கப்படுத்துறேன். இந்த ஸ்டெப்ஸை வந்துட்டு உங்களோட கொஸ்டின்ல உங்களோட எக்ஸாம்லயோ இல்லாட்டி எதுல வரண்டாலும் இந்த ஸ்டெப்ஸை தனித்தனியா எழுதி டீப்பா சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க டைரக்டா வந்துட்டு இந்த எல்பி மாடலை நீங்க எழுதுனீங்கன்னா போதும். இந்த எல்பி மாடலை எழுதி இதை வந்து சால்வ் பண்ணினா போதும் வந்துட்டு. ஸோ பட் நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக வேண்டிய ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாத்திரம் நான் வந்துட்டு இதை ஸ்டெப்ஸ் வைஸா வந்துட்டு நான் விளங்கப்படுத்திருக்கிறேன். ஸோ வெரி ஈஸி. ஆல்ரெடி நான் விளங்கப்படுத்துற எக்ஸாம்பிள் மாதிரி தான். வெரி சிம்பிளான எக்ஸாம்பிள். ஒரு மேனுஃபேக்சரிங் இதுல வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில வந்துட்டு எவ்வாறாக இந்த பொருளை உற்பத்தி செய்யறாங்க, அந்த மேனுஃபேக்சரிங் பிளானிங் தொடர்பான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் நிறைய டிஃப்ரெண்டான எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு வரும் வந்துட்டு. ஸோ இங்க பாருங்க, வெரி சிம்பிள். ஏபிசி கம்பெனி XY என்ற 2 பொருளை உற்பத்தி செய்யறாங்க. ஒரு பொருளை உற்பத்தி செய்ய ஒரு அலகுக்கான இலாபம் வந்துட்டு 50 and 60. 50 வந்துட்டு எதுக்கு? எக்ஸ் என்ற பொருளுக்கும் Y என்ற பொருளுக்கும் 60யும் ஒரு பொருளுக்கான இலாபமா கிடைக்கிது. சரியா? இந்த பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு ரெண்டு மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணப்படுறாங்க. 2 ப்ராசஸ் வந்துட்டு. முதலாவது ப்ராசஸ்ல வந்துட்டு எவ்வாறு எடுக்கப்படுது? 2 ஹவர்ஸ் வந்துட்டு நேரத்துல தரப்பட்டிருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் நேரத்துல தரப்பட்டிருக்குது. 2 ஹவர்ஸ் வந்துட்டு தேவையா எக்ஸ் என்ற பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு. அதே மாதிரி Y என்ற பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு 3 ஹவர்ஸ் வந்துட்டு தேவையா முதலாவது ப்ராசஸ்ல வந்துட்டு. இரண்டாவது ப்ராசஸ்ல வந்துட்டு அதே மாதிரி அடுத்த இன்ஃபர்மேஷன் தரப்பட்டிருக்கு, நேரத்துல தரப்பட்டிருக்குது. ஸோ இங்க பாருங்க, அடுத்து லாஸ்ட் இன்ஃபர்மேஷனை பாருங்க. இந்த 2 ப்ராசஸ்லயும் கிடைக்கக்கூடிய மணித்தியாலம் எவ்வளவு ஹவர்ஸ் வந்துட்டு இருக்கின்றா 1500 ஹவர்ஸ் தான் இருக்குதா. இந்த முதலாவது உற்பத்திக்கு எவ்வளவு ஹவர்ஸ் வந்துட்டு இருக்குது 1500. அதே மாதிரி இரண்டாவது செய்முறைக்கு இரண்டாவது ஸ்டெப்ஸுக்கு போறதுக்கு பயன்படுத்தப்படுற ஹவர்ஸ் வந்து அங்கேயும் 1500 தான் இருக்குதாம். மேக்சிமமா எவ்வளவு இருக்குது? இந்த எக்ஸாம்பிள வாசிங்க பாருங்க. குறிப்பிட்ட மாதத்தில 2 செய்முறையிலையும் கிடைக்கக்கூடிய மணித்தியாலங்கள் 1500 for each. ஓகே, சோ வந்துட்டு 1500 தான் மேக்ஸிமம் இருக்குது. மேக்ஸிமம் இருக்குமென்று என்ன சைன் வந்துட்டு யூஸ் பண்ணணும்? லெஸ் தேன் சைனை யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் இவ்வளவுதான் இருக்குன்னு இதுல மீனிங் வந்துட்டு. சோ லெஸ் தேன் சைன் யூஸ் பண்ணணும். சோ ஸ்டெப் வைஸா நான் விளங்கப்படுத்திருக்கிறேன். நான் டைரக்டா வந்துட்டு ஆன்சரை நான் சொல்றேன்னு வந்துட்டு உங்களுக்கு. சோ இங்க வந்துட்டு உங்களோட கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, நீங்க எல்பி மாடல்ல உருவாக்கட்டும். நிறுவனத்துல இந்த இலாபத்தை அதிகரிக்கிற என்ன நோக்கம் வந்துட்டு இலாபம். வெரி சிம்பிளா வெரி ஈஸியா வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள சொல்லப்பட்டிருக்கு. இலாபம் வந்துட்டு தரப்பட்டிருக்கு உங்களுக்கு. ஓகே, இலாபம் ஒரு பொருளுக்கான இலாபம் தரப்பட்டிருக்கு. அதோட வந்துட்டு உங்களோட ப்ரொக்யூர்மென்ட் வந்துட்டு உங்களோட வேண்டப்படுவது என்னன்னா, நிறுவனத்தின் மொத்த இலாபத்தை அதிகரிப்பதற்காக எல்பி சமன்பாட்டை உருவாக்கட்டும். சோ வெரி சிம்பிள் தானே. உங்களுக்கு நோக்கம் என்னன்னு தெரியும். சோ நோக்கம் உங்களுக்கு தெரியுமெண்டா எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க? மேக்ஸிமைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நோக்கம் வந்துட்டு இலாபமா இருக்குமெண்டா அல்லது மேக்ஸிமைஸ் ஆயிட்டா இருக்குமெண்டா மேக்ஸிமைஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. மினிமைஸ்ன்னா மினிமைஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். சோ அதுக்கப்புறம் ஈக்குவல்.
ஓகே. ஸோ வந்துட்டு இங்க வந்துட்டு டிசிஷன் வேரியபிள் ஃபர்ஸ்ட்டுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். டிசிஷன் வேரியபிள் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? நோக்கத்த வச்சு தான் கண்டுபிடிக்கணும். நோக்கத்த வச்சு எப்படி கொஸ்டின் கேட்பீங்க? ஹவ் டு எப்படி நீங்க இலாபத்தை அதிகரிக்கிறது? எப்படி நீங்க இலாபத்தை அதிகரிப்பீங்க? இந்த எக்ஸாம்பிள்ல வந்துட்டு 2 பொருளை உற்பத்தி செய்யறதால தான் அதிகரிக்கலாம். ஸோ எக்ஸ் என்ற பொருளும், ஒய் என்ற பொருளையும் தான் நம்ம இங்க டிசிஷன் வேரியபிளா எடுக்கணும். ஸோ எக்ஸையும் ஒய்யையும் நீங்க போட்டுட்டு அதுல கொஃபிஷியன்ட கண்டுபிடிக்கணும். எக்ஸ் என்ற பொருளுக்கான ஒரு அந்த அந்த ஒப்ஜெக்டிவ்ல வார ஒப்ஜெக்டிவ் வந்துட்டு இலாபம். அப்போ ஒரு பொருளுக்கான இலாபம் தான் கொஃபிஷியன்ட். ஒரு பொருளுக்கான இலாபம் தான் கொஃபிஷியன்ட். ஸோ வந்துட்டு 50 பிளஸ் பண்ணணும் அடிட்டிவிட்டி. ஸோ அடுத்தது 60 பைக்கு கிடைக்குது. இது ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அடுத்தது சப்ஜெக்ட் டு எப்படி எழுதுவீங்க? எல்லா லிமிட்டட் ரிசோர்ஸஸையும் நீங்க எடுக்கணும். எல்லா லிமிட்டட் ரிசோர்ஸஸையும் எடுத்தீங்கன்னா 2 லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தான் இங்க இருக்குது. ஒன்று D1 அடுத்தது D2 2 செய்முறை இருக்கு. இந்த 2 செய்முறையும் தான் 2 லிமிட்டட் ரிசோர்ஸஸ் இங்க வந்துட்டு. ஸோ அதை எவ்வாறு யூஸ் பண்ணப்படுது? D1 என்ற செய்முறை வந்துட்டு 2 ஹவர்ஸ் தேவையா? 2 ஹவர்ஸ் தேவை எக்ஸ் என்ற பொருளுக்கு 2x. அடுத்தது வந்து 3 ஹவர்ஸ் தேவை y என்ற பொருளுக்கு. அப்ப முதலாவது இந்த மெத்தட் வந்துட்டு இந்த செய்முறை வந்துட்டு எவ்வளவு ஹவர்ஸ் வந்துட்டு மேக்ஸிமமா இருக்குது? 1500. ஸோ இந்த பிராக்கெட்டுக்குள்ள நீங்க மென்ஷன் பண்ணலாம். இது வந்துட்டு D1 ப்ராசஸ். D1 ப்ராசஸுக்கான லிமிட்டட் வந்துட்டு. ஸோ நீங்க வந்துட்டு இதுக்கு பிராக்கெட்டுக்குள்ள சொல்லலாம் D1 ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டாவது D2. ஸோ அதே மாதிரி நீங்க எழுதிக் கொள்ளலாம் 3x plus 2y. இங்கேயும் வந்துட்டு அதே ஹவர்ஸ் தான் வந்துட்டு லிமிட்டடா இருக்குது 1500. ஸோ இது வந்துட்டு D2க்கான ப்ராசஸ். எழுதணும். ஓகே. ஸோ இது 2 வந்துட்டு லிமிட்டட் ரிசோர்ஸஸ். வேற ஏதாவது இருக்கும்னா நீங்க அதோட கண்டினியூ பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ஃபைனலா நீங்க என்னென்ன எழுதணும்? எல்லா டிசிஷன் வேரியபிளும் பாசிட்டிவ் வந்துட்டு. ஸோ அதை வந்துட்டு எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் கமா ஒய் கமா greater than or equal 0. எல்லாமே 0 அல்லது 0க்கு மேல பாசிட்டிவ் ஆன்சர் மட்டும்தான். ஸோ இதுதான் வந்துட்டு இதுல ஆன்சர். இந்த எக்ஸாம்பிளுக்கான எல்பி மாடல் வந்துட்டு இதுதான். இதை வந்துட்டு நான் அழகான முறையில ஒவ்வொரு ஸ்டெப்ஸா வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன். வந்துட்டு இந்த ஸ்டெப்ஸை வந்துட்டு பாருங்க. வந்துட்டு இந்த ஸ்டெப்ஸ்ல வந்துட்டு எக்ஸ்ண்டா என்ன ஒய்ண்டா என்னன்னு எழுதிருக்கேன். இதுவும் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் வந்துட்டு நீங்க இந்த எல்பி மாடல் எழுத முதல் பெஸ்ட்டுக்கு நீங்க சொல்லணும் எக்ஸ்ண்டா என்ன மீனிங். எல்லாரும் வழங்கக்கூடியதா இருக்கணும் தானே. எக்ஸ்ண்டா என்ன, ஒய்ண்டா என்னன்னு எழுதணும். எக்ஸ்ண்டா எத்தனை பொருளை உற்பத்தி செய்ய போறீங்க? எக்ஸ்ல வந்துட்டு எவ்வளவு நம்பர்ஸ் உற்பத்தி செய்ய போறீங்க? ஒய்ல வந்துட்டு எவ்வளவு உற்பத்தி செய்ய போறீங்க? நம்பர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ராடக்ட், நம்பர் ஆஃப் ஒய் ப்ராடக்ட். ஸோ அதுதான் வந்துட்டு மீனிங் எக்ஸுக்கும் ஒய்க்கும். ஸோ அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போயிட்டு கோஎஃபிஷியன்ட்டை செலக்ட் பண்றீங்க. ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கான கோஎஃபிஷியன்ட்டை செலக்ட் பண்றீங்க. அதை வந்துட்டு ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை எழுதுறீங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு எல்லா ரிசோர்ஸஸையும் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ஈக்குவேஷனை எழுதுறீங்க. அண்ட் ஃபைனலி வந்துட்டு கம்ப்ளீட் பண்றீங்க இந்த எல்பி மாடலை. ஸோ இதை வந்துட்டு கம்ப்ளீட்டட் எல்பி மாடல். ஸோ இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். இது வந்துட்டு எக்ஸாம்பிள் 1க்கான எல்பி மாடல். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம இதே மாதிரி எல்பி மாடல்ல எழுதி கொள்ள முடியும். இதுதான் வந்து ஒரு சாம்பிள். இது ஒரு சாம்பிள் எல்பி மாடல் எக்ஸாம்பிள் 1க்கானது. ஸோ இதே மாதிரி இப்போ உங்களுக்கு நான் சின்ன ஒரு ஒர்க் வந்துட்டு தரேன். அடுத்த லெக்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ண முதல் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு அடுத்த வீக்கெண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு நான் போட்டுக்கொள்ளுவேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதுக்கு முதல் நீங்க வந்துட்டு இந்த கிளாஸ்ல படிச்சத நீங்க திரும்பி ரிப்பீட் பண்ணி பாருங்க. அது எக்ஸாம்பிள் 1க்கு எவ்வாறு எல்பி மாடல் எழுதப்பட்டிருக்குன்னு பாருங்க. அதை பேஸ் பண்ணி இங்க கீழுக்கு எக்ஸாம்பிள் நிறைய தந்திருக்கிறேன். எக்ஸாம்பிள் 2, 3, 4, 5, 6 இருக்கும் வந்துட்டு. ஸோ எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் தந்திருக்கிறேன். நீங்க யுவர் செல்ஃப் கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஆன்சர்ஸை வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதி பாருங்க. எழுதி பார்த்ததுக்கு பிறகு எந்த ஆன்சர்ஸோட கம்பேர் பண்ணுங்க.
சரியான்னு பாருங்க. சரின்டா ஓகே. அடுத்த கொஸ்டினுக்கு போங்க. பிழை இருக்குமெண்டா ரிப்பீட் பண்ணி பாருங்க. என்ன பிழை விட்டிருக்கீங்கன்னு பாருங்க. ஸோ யுவர் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி விளங்காட்டி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இந்த குரூப்ல இருக்கிறவங்க, இந்த இத வந்துட்டு கன்டின்யூ பண்றவங்க, மத்த கலீக்ஸ் வந்துட்டு இருப்பாங்க தானே, அவங்கட்ட டவுட்ட கேளுங்க. அப்பயும் உங்களுக்கு விளங்காட்டி எனக்கு வந்துட்டு ஆ WhatsAppல இந்த நம்பர் WhatsAppல நீங்க வந்துட்டு உங்களோட டவுட்ஸ வந்துட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, இல்லாட்டி ஹைலைட் பண்ணி நீங்க அனுப்புனீங்கன்னா, அந்த டவுட்ஸ வந்துட்டு நான் உங்களுக்கு இப்ப நான் பார்க்குற டைம்ல கிளியர் பண்ணி கொள்ளுவேன் வந்துட்டு. ஸோ ஸோ வந்துட்டு எக்ஸாம்பிள் 1 அதுக்கு முன்னுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் விளங்கப்படுத்துனேன். அத பேஸ் பண்ணி மத்த எக்ஸாம்பிளையும் நீங்க பார்த்து, அதுக்கான ஆன்சர்ஸ வந்துட்டு நீங்க உங்களோட ஆன்சர்ஸோட கம்பேர் பண்ணி யுவர் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல நான் பிரீஃபா வந்துட்டு இந்த ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ் பிரீஃபா தான் விளங்கப்படுது. எல்லாத்தையும் விளங்கப்படுத்திட்டு போமாட்டேன். ஸோ பிரீஃபா விளங்கப்படுத்திட்டு, டைரக்ட்டா வந்துட்டு சொல்யூஷனுக்கு போவோம். கிராஃப வந்துட்டு எப்படி கிராஃப் வந்துட்டு கீறி, எப்படி ஒரு டிராவிங் வந்துட்டு ஒரு கிராஃப் வந்துட்டு கீறி, அதுல இருந்து எப்படி சொல்யூஷன குடுக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் 1ல வந்துட்டு என்னண்டு இருக்குது வந்துட்டு எக்ஸ்ல எவ்வளவு உற்பத்தி செய்யணும், ஒய்ல எவ்வளவு உற்பத்தி செய்யணும் தானே. அந்த 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 குவான்டிட்டிய வந்துட்டு நம்ம இந்த மெத்தட்ல வந்துட்டு கிராஃபிக்கல் மெத்தட்லயோ இல்லாட்டி சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்லயோ வந்துட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணி கொள்ள முடியும். கண்டுபிடிச்சு கொள்ள முடியும். எவ்வளவு எக்ஸ்ல உற்பத்தி செய்யணும், ஒய்ல எவ்வளவு உற்பத்தி செய்யணும். அதுதானே இதுல கொஸ்டின் வந்துட்டு. எக்ஸாம்பிள் 1 அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்க்கு எழுதி தந்திருக்கிறேன். எல்லாத்துக்கும் எல்பி மாடல் இருக்குது. உங்களோட ஆன்சர்ஸோட கம்பேர் பண்ணி விளங்கிக் கொள்ளுங்க. விளங்காத சந்தர்ப்பத்தில என்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கான டவுட்ஸ வந்துட்டு கிளியர் பண்ணி கொள்ளுவேன். ஸோ அடுத்த கிளாஸ்ல நான் இத கன்டின்யூ பண்ணுவேன். பிரீஃபா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி, டைரக்ட்டா வந்துட்டு கிராஃப் எப்படி வந்துட்டு வரைந்து, எவ்வாறு சொல்யூஷன் குடுக்குறேன்னு நான் வந்துட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொள்ளுவேன். ஸோ வந்துட்டு இந்த கிளாஸ வந்துட்டு நான் இதோட முடிச்சுக் கொள்றேன். ஸோ நான் தந்த வொர்க்க வந்துட்டு நீங்க பார்த்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ அடுத்த கிளாஸ வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்